இரண்டாம் தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். Let us turn to read the 2 Thessalonians chapter 3 and verse 16. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. Now the Lord of peace himself give you peace always by all means. The Lord be with you all. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இந்த இடத்திலே கர்த்தர் சமாதானத்தின் கர்த்தர் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். Here the Lord reveals himself as the Lord of peace. தம்முடைய ஜனத்துக்கும் சகல விதத்திலும் அவர் சமாதானத்தை தந்தருளுவாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And may himself grant you peace by all means. மனித வாழ்வில் மனிதனுக்கு தேவை சமாதானம். What is needed for man in his life is peace. நம்மில் எத்தனை பேர் சமாதானமா இருக்கிறோம் என்று நமக்கு தெரியாது. We do not know how many of us are peaceful. ஆனால் புதிய ஏற்பாட்டு சபை சமாதானமா இருக்க வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். But the Lord desires of the New Testament church that they be peaceable. இன்றைக்கு சமாதானம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற ஒரு காலம். Today these are the times when peace is a question mark. ஜாதிகளுக்குள் சமாதானம் இல்லை. Peacelessness among nations. தேசங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை. Peacelessness among தலைவர்களுக்குள்ளே சமாதானம் இல்லை. Peacelessness among leaders. ஆட்சியில் இருக்கிறவர்களுக்குள்ளே சமாதானம் இல்லை. Peacelessness among the rulers. இப்பொழுது பூமியிலே எங்கேயும் சமாதானத்தை தேடி பார்க்க முடியவில்லை. And we cannot search and find out peace anywhere in the world. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? But what is the word of God? ஒரு தேவனுடைய பிள்ளை சமாதானம் உடையவனாக இருக்கும்படியாகவே அவன் அழைக்கப்பட்டிருக்கிறார். A child of God is called to be at peace. ஏனென்றால் நம்முடைய அழைப்பு சமாதானத்தின் அழைப்பு. Because his calling is of peace. இன்றைக்கு எத்தனை பேருக்குள்ள இந்த காலை வேளையில சமாதானம் இருக்கிறது? Today how many of you have peace within you this morning? நம்மில் अनेகர் ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டு வருகிறோம். Many of us are just living according to situations. இன்னைக்கு अनेக குடும்பங்களிலே பிரச்சனைகளை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். Many families have their problems which we see. ஆனாலும் அவர்கள் பெயரளவிலே சேர்ந்து வாழுகிறார்கள். But still they for name's sake அதுக்கு join. காரணம் என்ன? What is the reason? பிள்ளைகளுக்காக வாழ்கிறோம். They live for the children. இந்த ஒரு காரியத்தை வைத்துதான் अनेக குடும்பங்கள் சிதறாமல் ஒரு ஏதோ லேசாக ஒட்டிக்கொண்டிருக்கிறார். Many families are knit at least a little and not divided because of their children. ஆனால் மெய்யான சமாதானம் என்பது இன்றைக்கு சபைகளுக்குள்ளே கூட இல்லாமல் காணப்படுகிறது. But the true peace does not prevail even among the churches. எந்த குடும்பத்தில சமாதானம் இல்லையோ அந்த குடும்பம் தேர்ச்சி வளர்ச்சி முன்னேற்றம் அடையாது. The family which doesn't have peace cannot have the progress. எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனுக்குள்ளே சமாதானம் இல்லையோ அவன் வளர்ச்சி அடைய மாட்டான். An individual who doesn't have peace cannot have the growth. எந்த சபையிலே சமாதானம் இல்லையோ அந்த சபை வளராது. The church which is not at peace cannot increase. இதை நீங்கள் சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். Understand this in a right way. ஒரு தேவனுடைய பிள்ளை சமாதானம் இல்லாவிட்டால் அவனுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை நாம் காண முடியாது. A child of God without peace cannot have progress. அப்போஸ்தலரின் நடபடிகளை நாம் பார்க்கும் பொழுது Turning to Acts of the Apostles. சபைகளுடைய வளர்ச்சியை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Here it is said about the growth of the church. எப்படி அந்த சபைகள் வளர்ச்சி அடைந்தது? How did the church grow? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Acts 9 in verse 31. அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. Then had the churches rest throughout all Judea and Galilee and Samaria and were edified and walking in the fear of the Lord and in the comfort of the Holy Ghost were multiplied. இங்க தமிழ்ல சொல்லி இருக்கிறது அவைகள் சமாதானம். முதலாவது சபை வளர்ச்சி அடையணும்னா அங்க சமாதானம் இருக்க வேண்டும். As in Tamil, first of all there should be peace for the growth of the church. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அங்கே வேதம் சொல்லும் பொழுது When the word of God says about the kingdom of God, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. Kingdom of God is not meat or அது drink. நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But it is righteousness, peace and joy of the Holy நான் Ghost. இன்றைக்கு இந்த கூட்டத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற மெசேஜ் சகலவித சமாதானம். Therefore the message that God gives you this morning is peace at all சும்மா means. பொதுவான சமாதானத்தை உங்களுக்கு அருள்வாராக அப்படின்னு நான் பிரசங்கம் பண்ண விரும்பல. I don't want to preach that may the Lord grant you a general peace. அது நீங்க ஈஸியா அதை மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க. And you find it very எப்படி? easy. சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயத்தை மேல் பூச்சாய் என்ன செய்கிறார்கள்? பூசுகிறார்கள். And they say peace, peace and outwardly cover the bruising. நான் தர்மபுரியில ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். I went to a house at Dharmapuri. நான் அங்க ஊழியம் செய்ய பொழுது When I was ministering there, வீட்ல எப்பவுமே புகைஞ்சிட்டே இருக்கும். always there would be smoking up. ரெண்டுக்கும் எப்படி கல்யாணம் கட்டி வச்சாங்கன்னு தெரியல, எலியும் பூனையும் கட்டி வச்சிட்டாங்க.
clash between the rat and the ant, that cat. அந்த ஆளு அவர் பெரிய ஆபீசர். And he was a big officer. பட் போகும்போது அந்த அம்மா மேல பயங்கர சந்தேகம், அதனால கதவை பூட்டி சாவி எடுத்துட்டு இவரு 70 கிலோமீட்டர் போயிடுவாரு. He would have a terrible doubt over the woman and then go away 70 kilometers locking up the door. அந்த சிஸ்டர் ஒண்ணும் பெரிய அழகியும் கிடையாது, ஆனாலும் இந்த ஆளுக்கு அது அழகியாக தான் இருந்திருக்கு, என்னன்னு தெரியல. That sister was not that beautiful, but that was to that man. ஆனாலும் அந்த சந்தேக ஸ்பிரிட். But still he had the doubt. பட் அதுக்கு பிறகு அவங்க டெவலப் ஆயிட்டாங்க, திருப்பி கொஞ்ச நாள் சந்தேகம் போயிடுச்சு, ஆனாலும் பிள்ளைகள் வளர்ந்த உடனே அந்த வித்தியாசங்கள் இருந்து கொண்டே இருந்தது. After the few days passed away, the doubts went away, and even after the children were born, the doubts prevailed a little. ஒரு நாள் விசிட்டிங் போயிருக்கும் பொழுது எப்படி இருக்கீங்க, சமாதானமா இருக்கீங்களா அப்படினு கேட்டேன். One day when I went for a visiting, I asked, are you at peace? உடனே அவர் சொன்னார், ஆமாமா நாங்க நல்ல சமாதானமா இருக்கோம் அப்படி. So he said, yes we are. இல்ல கரெக்ட்டா சொல்லுங்க என்ன. I told him, say correctly. பிரதர் அதை விட்டுருங்க பிரதர், சமாதானமா தான் இருக்கோம். Brother, just leave it, we are at peace. அந்த அம்மா எனக்கு காபி போட்டுட்டு அங்க இருந்து சொல்லுது, சும்மா என்னத்தையே சொல்றாரு அந்த ஆளு அப்படிங்குது. That mother in the kitchen, she is shouting, saying that man is saying simply. இப்படி தான் अनेக குடும்பங்கள் ஓடிட்டு இருக்கு. This is how many families are running. சமுதாயத்துக்காக, for the sake of society, மதிப்புக்காக, for respect, கௌரவத்துக்காக, for regard. இன்னைக்கு अनेகர் ஒரு ஒரே வீட்ல ஒரே கார்ல ஒரே வண்டியில வர்ற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்றாங்க. Today many just pretend to act in going in one car as though they are one. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் உனக்குள் வந்திருந்தால் அது சமாதானம். But if the kingdom of God is within you, it is peace. அந்த சமாதானத்தை பத்தி பேசும் பொழுது சகலவிதமான சமாதானத்தை இன்றைக்கு உங்களுக்கு பேச ஆவியானவர் ஏவுகிறார். About peace, the Spirit of God wants to speak to you about peace by all means. நான் ஒரு மெசேஜோட இங்க வந்துட்டேன். I came with a message here. பட் இப்ப இன்னொரு மெசேஜ் பின்னாலேயே வந்துருச்சு. But another message came behind. அதனால அதை ஒதுக்கிட்டு இத பேசுறேன். Therefore I just got rid of that. நான் எதுக்காக இத பேசுகிறேன்? Why am I speaking? தேவன் இன்றைக்கு சபைக்குள்ளே ஒரு பூரண சமாதானத்தை விரும்புகிறார். Yes, God expects perfect peace in the church. அதாவது சமாதானம்ங்கிறது சும்மா எப்படினாலும் சமாதானமாயிக்கலாம், சிரிச்சுக்கலாம், கை கொடுத்துக்கலாம், பாத்துக்கலாம், பேசிக்கலாம், ஒரே வீட்ல சாப்பிட்டுக்கலாம், வாழ்ந்துக்கலாம். ஆனா அது சமாதானம் அல்ல. Peace is not by any way just shaking hands together, laughing, smiling and living in the same house. நீங்க மேனேஜ் பண்றீங்க. That you try to manage. ஆனா அது உண்மையான சமாதானம் அல்ல. But that is not the genuine. அதனால தான் எரேமியா 33:6 பார்க்கும் பொழுது, that is why when we see Jeremiah 33:6, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What does the Lord say? நான் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி, I will cause you to have health and cure, பரிபூர்ண சமாதானத்தை வெளிப்படுத்துவேன். and reveal unto you perfect peace. அவர் வெளிப்படுத்துகிற சமாதானம் என்ன? The peace that he reveals, சமாதானம் அல்ல, not just peace, பரிபூரணமான சமாதானம், abundance of perfect peace. அதைத்தான் இந்த இடத்துல சொல்லி இருக்கிறது, சகலவிதமான சமாதானம். That is what it is said here, peace by all means. ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள இருக்கிற சமாதானம் எந்த தன்மை உள்ளது? Peace in a child of God, of what attribute it is. அதை நீங்க சரியான விதத்துல சத்தியத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க. Understand the truth carefully. ஒரு விசுவாசிக்குள்ள இருக்கிற இல்லாவிட்டால் ஒரு ஊழியக்காரனுக்குள்ள இருக்க வேண்டிய சமாதானம் என்ன? A peace that ought to be found in a servant of God or a believer. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், Turning to John the Gospel chapter 14, 27ஆம் வசனத்திலே in verse 27, ஒரு சமாதானம் சொல்லப்பட்டிருக்கிறது. a peace is being mentioned. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. Peace I leave with you, my peace I give unto you, not as the world giveth, give I unto you. Let not your heart be troubled, neither let it be afraid. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. So இங்கே இயேசு சொல்லுகிறார், என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். Jesus said, my peace I leave with you. ஆண்டவருடைய சமாதானம் என்ன? What is his peace? சிலுவையில் கூட சமாதானம். The peace at cross. அப்படி ஒரு சமாதானம் இருக்கு பிரியமானவர்களே. Yes, beloved, there is a peace. இயேசு சொன்னாரு, இயேசு இந்த பூமியை விட்டு போகும்போது கொடுத்து விட்டு போன ஒரே ஒரு சொத்து என் சமாதானத்தை உனக்கு கொடுத்தேன். Jesus said, the only treasure which I leave with you for leaving this world is my peace. என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். My peace I leave with you. என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். My very peace I give unto you. இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இப்ப ஒரு சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. Every child of God in this meeting make a self examination. ஆண்டவர் அன்றைக்கு ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது கொடுத்த சமாதானம் இன்றைக்கு உனக்குள் இருக்கிறதா? That peace which the Lord gave you at water baptism, do you have it still today? அபிஷேகம் பெற்ற பொழுது கிடைத்த அந்த சமாதானம் உனக்குள் இப்பொழுது இருக்கிறதா? That peace during the time you were anointed, do you have it? இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட பொழுது உன்னுடைய ஆத்துமாவுக்குள்ளே வந்த சமாதானம் இன்றைக்கு இருக்கிறதா? The peace you got in your soul when you accepted Jesus, do you have it today? இயேசு கொடுத்த சமாதானம் எனக்குள்ள இருக்குன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. இதுல ஒரு குரங்குக்குள்ள போட்ட உடனே எல்லா குரங்கு நிச்சயம் ஆரம்பிச்சது, கடபடபடன்னு போட்ட மாதிரி பாக்குறாங்க, அப்படியே கையை பாக்குறாங்க, ஏறுதா இறங்குதா.
உண்மை இல்லங்கிறதா சத்தியம். No, we don't have is the truth. இயேசு கொடுத்த சமாதானம் இருந்தா உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சியாக, எவ்வளவு நிம்மதியாக, எவ்வளவு அருமையாக அமைந்திருக்கும். If we have the peace that Jesus gave us, then how beautiful our love would I be. நீ என்னத்தெல்லாமோ வாழ்க்கையில தொலைச்ச, இப்ப இயேசு கொடுத்த சமாதானத்தையும் தொலைச்சிட்டு உட்கார்ந்திருக்கிற. And you have lost what you have in your life and even the peace he gave you. இயேசுவின் சமாதானம் எப்படிப்பட்டது தெரியுமா? You know the peace of Jesus. கடல் கொந்தளிக்கிறது, The sea காற்று trembles, அடிக்கிறது, the wind beats, தண்ணீர் கப்பல்ல போட்ல ஏறிக்கிட்டே இருக்கிறது. the water is getting into the ship. சீசர்கள் எல்லாம் போட்டு கத்தி கூச்சல் போட்டு கதறாங்க. Disciples are crying. இயேசு இவைகளின் மத்தியில எப்படி இருந்தார்? How was Jesus? இளைப்பாறிக் கொண்டிருந்தார். Was resting. சிலுவையில அவரை பார்த்து எல்லாரும் கண்ணீர் வடிச்சாங்க. Everyone sorrowed and shed tears looking at அவர் him. அந்த சிலுவையில தீர்க்கதரிசனத்தை எப்படி நிறைவேற்றலாம்ங்கற கருத்துடையவராக இருந்தார். But he on the cross was urged about fulfilling the promise. சமாதானத்தை பத்தி சும்மா நம்ம பிரசங்கம் பண்றோம் கேக்குறோம், ஆனா சமாதானத்தை மெயின்டைன் பண்ணலன்னா பரலோகம் கிடையாது. We just hear and speak about peace, but if we don't maintain it, we have no heaven. இன்னைக்கு எல்லாரும் ஒரு வசனத்தை பிடிச்சு வச்சிருக்கிறோம். Today all just hold one word. கூடுமானால் யாவரோடும் சமாதானமாய் இருக்க கடவோம். And let us follow peace if possible. அப்ப கூடலன்னா என்ன அர்த்தம்? If not, உன்னால முடியலன்னா என்ன அர்த்தம்? if not possible with you, நீங்க அப்படித்தான் அநேகர் எடுத்துக்கொள்கிறார்கள். you only take things that way. ரோமர் 12:13-18. Romans 12:18. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். அது என்ன கூடுமானால்? If it be possible. இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு கூடுமானால்ங்கற அந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருக்கு. For many children of God, they like this verse. என்னடா முடிஞ்சா செய்யலாம் இல்லனா விட்டுறலாம் அப்படி நம்ம யோசிக்கிறோம். Because they think if possible we can live like ஆனா that. கர்த்தர் இந்த காலைவேளையில உன்னோடும் என்னோடும் பேச வருகிற வார்த்தை என்ன? சகலவிதமான சமாதானம். But this morning the Lord wants to speak to you and me about the peace by all means. நீங்க பிள்ளைகளா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், மாமனா இருக்கலாம், ஏதோ ஒரு ஸ்தானத்துல ஒரு பெயரளவுல குடும்பத்துல ஒரு பொறுப்புல இருக்கலாம். You may be parents or children or in-laws or in some responsibility in your family. ஆனா உனக்குள்ள சமாதானம் இருக்கா? But do you have peace within பிசினஸ் you? நல்லா இல்லாம போட்டும், ஆனா உன் சமாதானம் கெட்டு போக கூடாது. Your business might go away but not your கடல் peace. கொந்தளிக்கட்டும், உன் சமாதானம் உன்னை விட்டு போக கூடாது. Sea may turmoil but not your peace. அதனாலதான் என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன், அது உலகம் கொடுக்கிற பிரகாரமா நான் கொடுக்கிறது இல்ல, வித்தியாசமான விதத்தில் நான் உனக்கு கொடுக்கிறேன். Therefore Jesus says, my peace I give unto you, not as the world giveth but a different one. ஏனென்றால் ஆண்டவருடைய நாமம் சமாதான பிரபு. Because the name of our God is Lord, a Prince of Peace. நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாகவே அவர் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை ஏற்றார் என்று ஏசாயா 53 சொல்லுகிறது. Isaiah 53 says, the chastisement of peace was laid upon him that he might grant us peace. ஏசாயா 53:5 என்ன சொல்லுகிறது? Isaiah 53:5. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் தன்மேல் ஏற்றார். Chastisement of peace was laid upon him. அவர் சமாதான காரணர். He is the author of peace. ஒரு மனைவி சமாதான காரணியாக இருக்கணும். A wife should be the author of peace. ஒரு மனைவி, A wife. ஒரு புருஷன் சமாதான காரணராக இருக்கணும். A husband should be the author of peace. நம் பிரச்சனைகளுக்கு காரணராக இருக்க கூடாது, சமாதானத்துக்கு நாம் காரணராக இருக்க வேண்டும். We should not be the cause of problems but the cause of peace. மீகா 5:5 அவர் சமாதான காரணர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Micah 5:5 says he is the author of peace. எபேசியர் 2:4 பார்க்கும் பொழுது, 2:14 பார்க்கும் பொழுது, Ephesians 2:16 we see அவர் சமாதான காரணராகி மாறினார். that he became to make the அருமையான peace. சகோதரனே சகோதரியே, Beloved brother sister, நீ ஒரு சமாதான புருஷனாக இருக்க வேண்டும். you should be a man of peace. நீ ஒரு சமாதான மனைவியாக இருக்க வேண்டும். You should be a woman of peace. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the அவர்கள் peacemakers, தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். for they shall be called the sons of உங்க God. குடும்பத்துல சில நேரங்கள்ல சமாதான குறைவுகள் வரலாம். There may be peacelessness at times, உடனே நீங்க சமாதானத்தை உண்டு பண்ணணும். but soon create peace. அதுக்காக தாழ்ந்து போறது தவறு கிடையாது. For that humbling yourself is not அதுக்காக wrong. விட்டு கொடுப்பது தவறு கிடையாது. Giving up is not wrong. அதற்காக மன்னிப்பு கேட்பது தவறு கிடையாது. Asking pardon is not wrong. அதற்காக கொஞ்ச நேரம் தாழ்ந்து போறதுல எந்த தவறும் கிடையாது. Humiliating yourself is not wrong. நீங்களா போய் முதல்ல பேசுகிறது தவறு கிடையாது. You going first to speak is not wrong. இறங்கி போய் மன்னிப்பு கேட்பது தவறு பாவம் கிடையாது. Getting down to ask for forgiveness is not wrong. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the peacemakers. ஒரு பெற்றோர்களுக்குள்ள பிரச்சனைனா பிள்ளைகள் அதை தீர்த்து வைக்கலாம். If there is a problem between the parents, children can do பிள்ளைகளுக்குள்ள it. இருந்தா பெற்றோர்கள் தீர்த்து வைக்கலாம்.
வைக்கலாம். And even the problem of children, parents can do it. விசுவாசிகளுக்குள்ள ஒரு பிரச்சனைனா ஊழியக்காரன் தீர்த்து வைக்கலாம். Problem among the believers, servants of God can do it. அதுக்கு தான் சபையில நம்ம வந்து இருக்கிறோம். It is for that we are coming to the church. உங்களில் ஒருவனுக்கு பிரச்சனை இருந்துச்சுனா அவன் சபையில 2-3 பேரை வச்சு பேசுங்கள். If there is a problem among one among you, you can speak with two or சபையின் three. மூப்பரை வச்சு பேசுங்க. Then call for the elders of the church. அதுல கட்டுப்படலனா அவன் அஞ்ஞானி என்று வேதம் சொல்லுகிறது. And if not, he is ignorant, says the word of God. நீங்க சமாதானத்துக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? What have you done for peace? நம்ம என்ன நினைக்கிறோம்? What do we think? அவன்தான பண்ணா, அவன்தான பேசினா, அவன் வரட்டும், அவ வரட்டும் அப்படி நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். He did it, he spoke, let him come. ஒரே வாழ்க்கை. Just one word. ஒரு டைம் தான் உனக்கு வாழ்க்கை. One life. திருப்பி திருப்பி நீ இந்த உலகத்துல பிறக்க போறது இல்ல. You are not going to be born again. அந்த ஒரு வாழ்க்கை 70 வருஷம் இல்லனா 80 வருஷம். Just one life of 70 years span. அத ஒழுங்கா வாழ்ந்துட்டு போக தெரியலன்னா நீ இந்த உலகத்துல உன்னை கொண்டு வந்ததுல அர்த்தமே இல்ல. If you are unable to live it well, no use of coming into the world. கொஞ்ச கால வாழ்க்கையை சமாதானத்தோடு வாழ்ந்து முடிச்சிருங்க. Just a life of few days, live it with peace. சமாதானம் இல்லாத தேசத்துல சமாதானம் இருக்கிற காலங்களிலேயே நீங்கள் அடைக்கலத்தை தேடுகிறீர்கள். If in the land where there is no peace, you speak for trust. இன்னைக்கு பாருங்க अनेகர் சமாதானம் இல்லாம தான் வந்திருக்கீங்க. Today many are come with peacelessness. நான் இந்த சகலவிதமான சமாதானத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க வாஞ்சிக்கிறேன். I want to speak about the peace by all means. அது என்ன ஆண்டவருடைய அவர் சொல்றார் ஏன் சமாதானத்தை உனக்கு வச்சிருக்கிறேன். Jesus said, my peace I leave with you. ஆண்டவருடைய சமாதானம் உனக்குள்ள இருந்தா நீ கலங்கவே மாட்டாய். If the peace of God is with you, you will not be troubled. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி. And both in the Old and New நீ Testament. பாவத்தோடு மாத்திரம் தான் காம்ப்ரமைஸ் பண்ண கூடாது. You should not compromise only with sin. பிசாசோடு மட்டும் தான் நீ காம்ப்ரமைஸ் பண்ண கூடாது. Do not compromise only with the devil. யெசபேலோடு யெகூவால் சமாதானம் பண்ண முடியவில்லை. And Jehu could not be at peace with Jezebel. அதுக்கு அவன் சொன்ன காரணம் என்ன? Reason? ஒன்னு பாவம் ஒன்னு பிசாசு. One sin, other devil. ஒன்று வேசித்தனம் மற்றொன்று பில்லிசூனிய வல்லமைகள். One whoredom, other sorcery. அந்த ரெண்டுல மட்டும் தான் அவனால காம்ப்ரமைஸ் பண்ண முடியலன்னு சொல்றான். Yes, he said he could not compromise with this too. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? உன்னுடைய தாயாகிய யெசபேலுடைய பில்லிசூனியங்களும் வேசித்தனங்களும் இவ்விதமாய் இருக்கும் பொழுது எப்படி சமாதானத்தை பத்தி பேசுகிறாய் அப்படினு சொன்னான். And when the whoredom and the sorcery of your mother, the Jezebel is like this, how can you be at peace? இரண்டாம் ராஜாக்கள் 9:22 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 2 Kings 9:22 says about this. வேசித்தனம் அது பாவம். Whoredom is sin. பில்லிசூனியம் அது பிசாசின் தூண்டுதல். Witchcraft is an urging of the இந்த devil. ரெண்டுல தான் நம்மளால காம்ப்ரமைஸ் பண்ணி போக முடியாது. Yes, we cannot compromise with these two. மற்ற எல்லா சூழ்நிலையிலும் நீ காம்ப்ரமைஸ் ஆயித்தான் போக வேண்டும். You should certainly get compromised with all other situations. தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு போர்ஷன் சமாதானம். The portion of the kingdom of God is peace. இன்னைக்கு எத்தனை பேருக்கு சமாதானம் இருக்கு? How many of you have peace today? ஒரு சிலர்லாம் சிலர்ட்ட பேசுறது வருஷக்கணக்கா பேசுறது இல்ல. Some years together do not speak with others. முகத்திலேயே முழிக்கிறது இல்ல. They do not even seek the அதே face. மாதிரி ராபோஜனமே எடுக்கிறது இல்ல. And they don't take the communion. அப்படி உட்கார்ந்தாலும் 4 லைன் தாண்டி போய் உட்கார்றது. And if at all they sit far நீ away. மனைவியோடு பேசாம எத்தனை வருஷம் இருக்க போற? How are you going to remain without speaking? நான் ஒரு வீட்டுக்கு போனேன். I went to a house. புருஷனுக்கும் மனைவிக்கும் பயங்கரமான பிரச்சனைகள். Terrible problem is when husband and wife. CSI இது நம்முடைய அது அவர் CSI பேக்ரவுண்ட் இது CPM பேக்ரவுண்ட். One of a CSI background, other of a CPM background. ரெண்டு பேருக்கும் பயங்கர பிரச்சனைகள். Terrible conflict between them. அழகான ரெண்டு குழந்தைகள். Two beautiful children. நல்ல வருமானம். And good income. நல்ல டாக்டர்ஸ் அவங்க. Good doctors. ஆனா ரெண்டு பேருக்கும் சரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். But both of them had a terrible misunderstanding. ரெண்டு ஒரே வீட்ல தான் இருக்கு. In a same house. இவர் அங்க தான் இருப்பாரு. காலையில எழும்புவாரு, டேபிள்ல காபி வரும். He would get up, there will be coffee in the table. அதுக்கு பிறகு அவர் போய்டுவாரு. Then he will go. அவர் புறப்பட்டு கார் எடுக்க வராருன்னா டிபன் வந்து டேபிள்ல உட்கார்ந்திருக்கும். And then even before that the breakfast will be in the table. அவங்க வேலைக்காரி கொண்டு வந்து வச்சிருவா. The servant will come and keep it. அதுக்குள்ள டிரைவர் வந்துருவான், பிள்ளைகளை வந்து நீச்சலுக்கு அது இதுக்குன்னு கொண்டு போய்டுவான். Then the driver will come and take the children for swimming class. திருப்பி கார் வரும், அவர் போய்டுவாரு, இந்த பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போய்டும். Again the car will come, he will leave and the children too. இந்த அம்மா கீழ உள்ள ரூம்ல தங்குவாங்க, அவர் மேல உள்ள மாடியில தங்குவார். This mother would be in the lower portion and he in the upper portion of the house. Just 2 years. காலையில அவர் CSI சர்ச்சுக்கு கிளம்புவார். Morning he would go to the CSI church. இவங்க அவங்க பின்னாலயே போவாங்க. And she would go behind him. அவர் கார்ல ஏறி ஸ்டார்ட் பண்ணாருன்னா இவங்க ஏறி கார்ல உட்காருவாங்க. And when he starts the car, she would sit inside. அதே மாதிரி சர்வீஸ் முடிச்ச உடனே கார்ல ஏறின உடனே கார்ல ஏறிடுவாங்க. After the service, when he gets into the car, she too would ஒரு go. நாள் இவங்க நம்ம சர்வீஸ்க்கு வந்துட்டாங்க. One day she came to our service. என்னன்னு கேட்டேன். I asked why. சர்வீஸ் முடிஞ்ச உடனே பரவாயில்லை இன்னைக்கு CPM கொண்டீங்களே அப்படினு கேட்டேன். I asked after the service, you have come to CPM இல்ல today? நான் சர்வீஸ்க்கு போனேனா? No, I went to the service. அங்க நான் எனக்கு பிரச்சனையான பெண் வந்து விட்டாள். There the problematic girl came. இவர்ட்ட கதை அடிச்சிட்டு இருக்கிற பொண்ணு வந்துட்டா. அவளை பார்த்த உடனே எனக்கு டெம்பர் ஏறி போச்சு. And soon my temper was high.
உடனே எங்க வீட்டுக்காரர் சர்வீஸ்ல என்னை திரும்பி பார்த்தார். And my husband looked back at me. நான் டென்ஷன் ஆயிட்டேன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. He saw that I was in tension. இப்போ என்னவாது இங்க சர்ச்சில பண்ணிடுவான்னு வேகமா வந்து கார் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. And he soon came and opened the car, started it. அதே வேகத்துல வந்து நான் கார்ல ஏறி. And I also got into the car. என் வீட்ல வந்து நிறுத்தினாரு, அவர் கார் எடுத்துட்டு போயிட்டாரு, நான் இங்க வந்துட்டேன். He stopped at my house and he took the car and went and I came here. 2 வருஷம் 2 years. சுத்தமா பேச்சுவார்த்தை கிடையாது. No speech at all. கரெக்ட்டா 1ஆம் தேதி Exactly first day. இந்த அம்மா டேபிள்ல உட்கார்ந்துச்சுனா அப்படி ஒரு கட்டு தூக்கி போடுவார், 25000 ரூபாய் கட்டு பொத்துன்னு வந்து விழும், எடுத்துக்க வேண்டியது. She would sit in the table and he would put away 25,000 notes. நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு நீங்களே இதே பாலிசி எடுத்துறாதீங்க. Why I say this is don't remain in this policy. ரொம்ப கீனா அப்சர்வ் பண்றீங்க இந்த மேட்டரை. ஓஹோ இப்படி ஒரு பாலிசி இருக்குன்னு நினைச்சிட்டு நீங்களும் 1500 ரூபாய் தூக்கி டமால் டேபிள்ல போட்டு புறப்பட்டு போய்டாத. You all cleanly observe saying I can also do that, never do that. கடைசில ரெண்டு பேருடைய பிரச்சனை வீடுகளுக்கு தெரிஞ்சு பெரிய சண்டையாச்சு. Finally when their problems reached their houses, it was a big quarrel. நான் சொன்னேன் நீங்க சமாதானமா போகலாமே. I said you can go in peace. தேவன் அறியாம ஒண்ணும் நடக்காதே. Nothing will happen without the knowledge of God. You have to humiliate yourself. அவங்க parents வந்து அந்த வீட்ல பயங்கர பிரச்சனை பண்ணிட்டாங்க. Their parents did a great problem in the house. ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க. They have both 2 children. இந்த பேக்ரவுண்ட் சிபிஎம்ல அரவெக்காடு பேக்ரவுண்ட் இவங்கலாம். The CPM background people were partially CPM. half boil இந்த டீம் எல்லாம். They were half boiled. இவங்க என்ன பண்றது? You know what they did? நான் என் பொண்ணை கூட்டி போறேன். They said we are going to take the girl. கல்யாணம் கட்டி வைப்பேன். And today itself we'll marry her to another. குதின்னு குதிச்சிட்டாரு அம்மாவும் அப்பாவும். The father and the mother they started to jump like that. pressure ஏறி போச்சு. Pressure was high. இப்ப ஃபேத்தமுக்கு வந்தாங்க. Now they gave to the faith. இப்படி என் பையன் என் மகளை இப்படி பண்ணிட்டான்டாள். The boy did to my girl like this. அமைதியா இருங்க கொஞ்சம். I said keep silent. கொஞ்ச நேரம் இருந்தாங்க, திருப்பி ஜெபிச்சு விட்டு போயிட்டாங்க. And we prayed and sent them away. இந்த 2-3 வாரம் இவ இப்படி கோயிலுக்கு கோவிச்சிட்டு வந்தாளே. But 2-3 weeks she came to the faith home getting angry இந்த there. இடத்துல அவளோடு கர்த்தர் இடைப்பட்டிருக்கிறார். There the Lord dealt with her. நீ தாழ்ந்து போ. You humiliate yourself. You give up. நீ மன்னிச்சிரு. You forgive. இப்படிலாம் அவள்ட்ட கொஞ்சம் ஆவியானவர் இடைப்பட்டிருக்கார். Yes, the Spirit of God dealt with her. இந்த பேரண்ட்ஸ் போன உடனே when the parents went, ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. started to talk. 2 வருஷம் பேசாத கேஸ் ரெண்டும் பேச ஆரம்பிச்சிச்சு. They both started to speak after 2 years. ஊமைகள் ரெண்டும் பேச ஆரம்பித்தன. Dumb started to speak. ஊமை பிள்ளைங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சதுன்னா லடலடன்னு பேசிட்டே இருக்கும். And the dumb children when they are allowed to speak they'll keep on speaking. இப்ப ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. Both of them started to speak. அந்த சகோதரன் சொன்னாரு, the brother said, நீ எனக்கு மனைவியா? Are you my wife? உங்க அப்பா அம்மாவுக்கு மகளா? அத ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லு. Are you my wife or the daughter of your father and mother? ஃபர்ஸ்ட் போஸ்ட் எது உனக்கு? What is the first post? நீ ஏன் மனைவி? You are my wife. ரெண்டாவது தான் உனக்கு அம்மா அப்பாங்க. Only daughter to your parents. ஸ்தானத்தை விட்டுட்டு நீ இங்க வந்துட்ட. ஏன் மகள்ங்கற ஸ்தானத்தை விட்டு மனைவிங்கற ஸ்தானத்துக்கு வந்துட்ட. From being their daughter you have come to my wife. உங்க அம்மா அப்பா என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிருக்காங்க. Your parents have insulted me. அதனால கோவம் வரும்போது உங்க அப்பாவை ஏசிக்கிட்டே இருப்பேன். நீ வந்து ஏன் கூட நின்னுட்டு அமைதியா இருந்தா போதும். நீ சண்டைக்கு வர்றதனால தான் இவ்வளவு பிரச்சனை நடக்குது. Therefore all the time I am angry I will keep getting angry with your parents, but you have to remain silent. என்ன கத்த விட்டுரு. You just leave me to shout. இப்படிலாம் கொஞ்ச நேரம் பேசினவனே இது சரி சாரின்னுச்சு. And then she said sorry. இவங்க ரெண்டு பேரும் திருப்பி பிள்ளையை கொண்டு போயிரலாமா கூட்டி போயிரலாமா பிள்ளைகளை விட்டுட்டு போகவா மகளை மட்டும் கூட்டி போவான்னு அங்க போன உடனே மகா கூப்பிட்டு டாடி நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க அம்மாவும் அப்பாவும் கிளம்புங்க நாங்க பாத்துக்கறோம். Both the parents went there with a great decision, but the daughter sent them away saying please go away. நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க. Both of them please go away. அப்ப என்ன பண்ண போறாங்க? Now what are they going to do? நான் பேசிட்டேன் சமாதானமாயிடுச்சு. I have spoken with my husband, we are at peace. நல்லா இருக்கறாங்க. Yes, today they are together. சமாதானத்தின் தேவன். Lord of peace. சமாதானத்தின் தேவன் உன்னுடைய வாழ்க்கையில இருந்தா உன் குடும்பத்துல ஏதாவது பிசாசு வந்துச்சுன்னா அப்படியே கால்ல போட்டு மிதிச்சிடுவாரு. If the God of peace is with you, then if any devil will come in, you will bruise him under your feet. ஏனென்றால் தேவனுடைய ஒரு நாமம் சமாதானத்தின் தேவன். Because the name of a God is God of peace. ரோமர் 16:20 என்ன சொல்லுகிறது? What is Romans 16:20 say? சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். எனக்கு இந்த சீக்கிரமாங்கிறது இந்த சர்வீஸ் முடியறதுக்குள்ள நசுக்கிட்டா கூட நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். Shortly, and I desire it would be before the service is over. பிரிஞ்சு போன குடும்பங்கள்லாம் 12:30க்கு சேர்ந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். Divided families by 12:30 if they are joined. நீங்க நினைக்கிறீங்க நீங்க பரலோகத்துக்கு போயிருவீங்க. நீங்க பரலோகத்துக்கு போனா உங்க வீட்டுக்காரரு அங்க அப்படியே நரகத்துல தொங்கிக்கிட்டு உங்களை பார்த்து கூப்பிடுவாரா? You think you will go to heaven and your brother will be in hell calling at you? சமாதானம் என்பது மிகவும் கடினமான ஒரு பாதை. Peace is a difficult path. ஆனா அத பயிற்சிவிக்கிறது ஒரு தெய்வீகமான ஒரு செயல். But practicing it is a divine work. நீங்கள் சமாதானத்தை பேணுங்கள். And you keep
keep up pace. சமாதானத்துக்காக நீங்க என்னனாலும் செய்யறதுக்கு ரெடியா இருங்க. Be ready to do anything for peace. மனிதனும் தேவனும் பிரிந்து விட்டார்கள். Man and God got ஒரு separated. பெரிய நடுச்சுவர் எழும்பி விட்டது. There was a wall of partition. இந்த நடுச்சுவரை உடைச்சாதான் தேவனும் மனிதனும் சந்திக்க முடியும். But to make the partition and God and man can இந்த meet. நடுச்சுவரை தகர்க்கணும்னா In order to break the இயேசு wall, கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து சிலுவையை சுமக்கணும். Jesus Christ should bear the cross in the world. முள்முடி சூட்டப்படணும். He should be crowned with கைகளிலும் thorns, கால்களிலும் ஆணிகள் nailed on அடிக்கப்படணும். his hands and feet, விலாவிலே குத்தப்படணும். smote on his breast, ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் சிந்தணும். and shed his blood, அவருடைய முதுகெல்லாம் உளப்பட வேண்டும். and his back should be plowed. அப்படிப்பட்ட ஒரு மரணம் ஏற்பட்டாதான் இந்த நடு பகையாக நிற்கிற நடுச்சுவர் உடையும். Only if he has that death, then this wall of partition be அப்ப broken. நீ சமாதானத்துக்காக என்ன செய்யணும்? What ought you to do for peace? அவசியப்பட்டா நீ சிலுவையில தொங்க வேண்டியது இருக்கும். If necessary, hang on the cross. இந்த மார்க்கம் சுலபமான மார்க்கம் அல்ல. This religion is not that easy. ஆனா நீ சமாதானத்தை உண்டு பண்ணி விட்டால் But if you make peace, நீ தேவனுடைய புத்திரன் என்று எண்ணப்படுவாய். you will be called the sons of பரலோக God. ராஜ்யம் உங்களுடையது. Kingdom of God is yours. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. சமாதானம் இல்லாம ஒருத்தன் பரலோக ராஜ்யத்துல கால் எடுத்து வைக்க முடியாது. With no peace, you cannot gain entry into heaven. நீ சண்டை போட்டு அடிச்சு துரத்தி விட்ட ஒரு ஆளு நரகத்துல இருந்துகிட்டு உன்னை அப்படியே புதிய எருசலேம் சீயோன்ல அப்படியே வரவேற்று கொண்டு போனா அவன் பார்த்து சொல்லுவான் என்னகிட்டே சமாதானம் ஆகல அப்படிமா. A man whom you have beaten and scolded, if he is in the hell, and if the angels are going to welcome you into heaven, you cannot be இன்னைக்கு accepted. எத்தனை பேருக்குள்ள சமாதானம் இருக்கிறது? How many of you have peace? நான் ஒரு சில சமாதானத்தின் அனுபவங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். Let me place before you certain experiences of peace. மார்க் 9:34 பார்க்கும் பொழுது Turning to Mark 9:34. வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of God? ஒரு மனிதனுடைய வியாதி நீங்கும் பொழுது அவனுக்கு சமாதானம் உண்டாகிறது. When a man is freed from a sickness, he has peace. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய சரீரத்துல வியாதி நீங்கும் பொழுது நீ உன் வியாதி நீங்கி சமாதானமாயிரு என்ற அந்த வார்த்தையை மட்டும் எடுங்க. When sickness is gone from a man's body, he has peace in him. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில தேவன் அதை எதிர்பார்க்கிறார். As Lord expects that from the life of a child of God. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு After coming into the spiritual life, வியாதி ஒரு மனிதனுக்குள் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு சமாதானம் இருக்காது. as long as sickness is in a man, he will not have peace. இன்றைக்கு எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறது? Today, how many of you have this experience? அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள வியாதி இருக்கிறது. In many children of God, there is sickness. அந்த வியாதி இருக்கிற வரைக்கும் அந்த வேதனை அவங்கள முள்ளு போரி குத்திக்கிட்டே இருக்கும். As long as the sickness is there, we will have the thorn-like pain. அவைகள் அவனை விட்டு போகாத வரைக்கும் அவனுக்கு சமாதானம் இருக்காது. Until it doesn't depart, they will not have peace. மார்க் 5:34. சாரி, நான் 9:34 சொல்லிட்டேன். Mark 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். வியாதி ஒரு மனிதனுடைய சமாதானத்தை கெடுத்து விடுகிறது. Sickness destroys a man's peace. விசுவாசத்தை கெடுத்துறது. Destroys his faith. அவனுடைய நம்பிக்கையை கெடுத்துறது. Corrupts his hope. அவனுடைய வேலையை தொழிலை கெடுத்துறது. Corrupts his life, occupation. அவனுடைய வாழ்க்கையினுடைய வருங்காலத்தை கெடுத்து விடுகிறது. And even destroys his future. முதலாவது சமாதானம் என்பது ஒரு மனிதன் சுகமாவதில் அவனுக்கு கிடைக்கிறது. Firstly, peace is received by a man's healing. என்னதான் நம்ம எழுப்புதலா பிரசங்கம் பண்ணாலும் அவனுடைய வியாதி சுகமாகாவிட்டா அவன் துக்கத்தோடு தான் திரும்பி போவான். How much ever the revilistic message may be, if he is not healed, he will go in sorrow. ஏனென்றால் வியாதி ஒரு முள்ளு. Because sickness is a thorn. அந்த முள்ளு குத்திக்கிட்டே இருக்கும். The sting will sting. அது ஒரு சாத்தானுடைய தூதன் என்று பவுல் பேசுகிறார். And Saint Paul says it is the angel of the devil. இந்த முள்ளு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லா ரன் பண்ணவே முடியாது. As long as this thorn is there, he cannot be peaceable. உங்களுடைய சரீரங்கள்ல எத்தனை பேருக்கு இப்படி ஒரு முள்ளு இருக்கு? How many of you have this sting in your body? ஏதோ ஒரு வேதனை உங்களில் எத்தனை பேருக்கு குத்தி கொண்டிருக்கிறது? Some pain in your body, how many have it? முதலாவது சமாதானம் என்பது ஒரு மனிதனுடைய சுகத்தில் இருக்கிறது. First peace depends on a man's healing or cure. நமக்கு பலவிதமான வியாதியில நம்ம கஷ்டப்படுறோம். We suffer with various sickness. அது வெளியே சொல்ல முடியாத வியாதிகள் இருக்கிறது. Sickness cannot be told நம்ம outside. டீசன்ட்டா ஹைலி டீசன்ட்டா சொல்லக்கூடிய வியாதிகள் இருக்கு. Sickness which are told decently. அப்படிதான் அநேகர் சொல்றாங்க. That is how many tell this. உடனே அவங்க சுகர்ங்கறத ஒரு பெரிய காஸ்ட்லி வியாதி தான், உண்மைதான், ஒத்துக்கறேன். ஆனா அதையும் நம்ம ஆளுங்க ரொம்ப டீசன்ட்டா சொல்லிட்டே இருக்காங்க. Diabetes is a very costly disease, but they decently tell it. எனக்கு சுகர் வந்து 2 விரலை எடுத்து விட்டார்கள். எவ்வளவு என்ன ப்ரமோஷனா கொடுத்துட்டாங்க. Because of my diabetes they have taken away 2 fingers. 2 விரல் போயிடுச்சு. அத பத்தி உனக்கு துக்கம் வரல. எனக்கு சுகர்ல 2 விரல் போயிடுச்சு. ஒரு 78000 ரூபாய் ஃபீஸ் கட்டினேன். சம்பாத்தியம் எல்லாம் வீணா போகுது, புறத்தியாருடைய வீட்டுக்கு போகுதுங்கறத புரிஞ்சுக்க. Understand, your earnings are going in vain because of your sickness. பிரியமானவர்களே,
and pain of வியாதி உன்னை விட்டு நீங்கும் பொழுது உனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். When sickness is gone, you will have peace. இரண்டாவதாக வேதத்தை நான் பார்க்கும் பொழுது Secondly, looking into the word of ஒரு God, மனிதனுக்கு எப்படி சமாதானம் கிடைக்கிறது? how shall a man receive யோபு peace? 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Job 22 நான் and verse சகலவிதமான 21. சமாதானத்தை பேச And ஆரம்பிக்கிறேன். speaking the peace of all ஒன்று means. வியாதியிலிருந்து உனக்கு விடுதலை கிடைச்சா உனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். One, freed from sickness, you will have peace. இரண்டாவது Two, நீ அவரோடு பழகினால் உனக்கு சமாதானம் இருக்கும். if you acquaint with him, you will have peace. யோபுனுடைய நண்பர்கள் அவனுக்கு ஒரு ஆலோசனை சொன்னார்கள். Yes, the friends of Job told him a நீ counsel. அவரோடு பழகி சமாதானமாயிரும். Acquaint thyself with him and be at தேவனோடு peace. ஒரு ரிலேஷன்ஷிப் உனக்கு வேணும். You need a relationship with God. நீங்க நண்பர்களோடு நல்ல ரிலேஷன்ஷிப் வைக்கிறீங்க. You have a good relationship with your friends. ஒரு சிலருக்கு குடும்பத்துல நல்ல ஐக்கியம் இருக்கிறது. Some a good unity in their family. ஆனா தேவனோடு உனக்கு ஐக்கியம் இல்ல. But no, your acquaintance with நீ God. அவரோடு பழகு. Acquaint with him அவரோடு பேசு. and speak with him. நீங்க ஏனோக்கின் வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா Look at the life of அது ஒரு Enoch. ஆச்சரியமான லைஃப். A surprising அந்த life. காலத்துல நம்மை போல 30 வருஷம் 40 வருஷத்துல சாகுறது கிடையாது. And not that they die 40 or 30 years like us today. அந்த நாட்களிலே நீங்க பாத்தீங்கன்னா 900 மேலலாம் ஜனங்கள் வருஷக்கணக்கா உயிர் வாழ்ந்தார்கள். During those days, people lived years together, about 900 years in all. ஏனோக்கு 365 வருஷம் உயிரோடு இருந்தான். Enoch lived 365 years. 65 வயதுல அவன் தேவனை ஏற்றுக்கொண்டான். When 65, he accepted God. அந்த 65ல இருந்து 300 வருஷம் அவன் தேவனோடு நல்ல ரிலேஷன்ஷிப். From the- அவரோடு நடந்தான், பேசினான். From then on, all the 300 years, he walked with God, spoke with him. அவரோடு பழகி சமாதானமா இருந்தான். He was acquainted with God and was at peace. ஆனா அதுக்காக அவன் சாமியார் ஆயிட்டான் நான் சொல்ல வரல. But for that, he was no hermit. இல்லாவிட்ட சன்னியாசி ஆயிட்டான் நான் சொல்ல He வரல. was not a sannyasi. அவன் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தான். He lived a family life. அவன் 300 வருடம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரர் குமாரத்திகளை பெற்றான். For 300 years, he walked with God and begat sons and daughters. அப்ப 300 வருஷம் அவன் குடும்பத்துல இருந்தான்னு சொன்னா இன்னைக்கு ஒரு நாள் கூட வீட்ல இருக்க முடியாம ஓடிடுறான் நம்ம ஆளுங்க. Today, people cannot leave for one day and they are just fleeing away. ஒரு நாள் லீவுல வீட்ல இருக்கிறது அவனுக்கு யுகம் கலந்த மாதிரி இருக்கு. வேலைக்கே போயிருக்கலாமோ, பிசினஸ்க்கே போயிருக்கலாமோ, தெரியாம வீட்டுக்கு வந்துட்டனோ அப்படிலாம் யோசிக்கிறான். Being in the house for one day's leave, they think it is years together rolled away. ஆனா அவன் 300 வருஷம் தேவனோடு இருந்தான். குடும்பத்திலேயும் ஒரு அருமையான வாழ்க்கை வாழ்ந்தான். But you know, Enoch lived with God 300 years and lived a good அவன் family life. எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய சபையினுடைய விசுவாசியினுடைய அடையாளம். And that is a true symbol of a true அப்படியே believer. அவன் தேவனோடு போய்கிட்டு இருக்கும் பொழுதே காணப்படாமல் போய்விட்டான். He was like that walking, he was not. எப்படி ஒரு லைஃப் வாழ்ந்திருக்கான்னு நீங்க பாருங்க. Look at his beautiful life. அவன் மனைவியோடு 300 வருஷம் 365 வருஷம் வாழ்ந்திருக்கான்னா எந்த அளவு லைஃப அழகா மெயின்டைன் பண்ணிருக்கான்னு பாருங்க. See how beautifully he would have maintained his life when he walked with God as well with his wife. அந்த பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க? How his children would have been. அந்த குடும்பத்தை எவ்வளவு அருமையாக தெய்வீகத்துல கொண்டு வந்திருக்கான். How divine his family would have been. நீங்க யோசிச்சு பாருங்க நம்முடைய குடும்பங்களுடைய நிலவரம். Just think the state of a family நீ today. அவரோடு பழகி சமாதானமாயிரு, அப்பொழுது உனக்கு நன்மை வரும். Acquaint thyself with him and be at peace, and then you shall have தெய்வத்தோடு நீ goodness. பழகி நல்ல ஒரு சமாதானத்தோடு நீ வாழ்ந்தால் உனக்கு நன்மை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. If you acquaint with God and live at peace with him, you will have goodness in your life. உன்னுடைய வியாதியை கர்த்தர் இன்றைக்கு நீக்கி உனக்கு சமாதானத்தை தருவாராக. Today, may the Lord remove your sickness and give you peace. இரண்டாவது தேவனோடு பழகு. Today, acquaint with ஒரு God. சிலர் யார்ட்டையும் பேசுறது இல்ல. Some do not speak with மூஞ்சி anyone. தூக்கிட்டே சுத்துவான், அப்படி இப்படியே வருவான். செத்த வீட்டுக்கு போன மாதிரியே வர்றது, செத்த வீட்டுக்கு போன மாதிரியே போயிடுது. Always a frowning face as though they go and come in the death house. சில வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா கல்லறை மாதிரி இருக்கும். In some houses, they be like a cemetery land. அப்படின்னு என்ன அர்த்தம்? What is the meaning? கல்லறையில பூச்செடிகள் உண்டு. The flowering gardens, plants will be there. ஆனா கல்லறை ரொம்ப அமைதியா இருக்கும். But it will be utter அந்த மாதிரி silence. வீட்டுல செடி கொடி எல்லாம் இருக்கு கரெக்ட். ஆனா ஒரு சத்தம் இருக்காது. They will have business and everything on, but no voice at all. யார்ட்டையும் பேச மாட்டாங்க. They will not speak with பழக anyone, மாட்டாங்க. not acquaint. ஒரு ஏரியா பிரேயர் போக மாட்டான். They will not go for the area prayer. செத்த வீட்டுக்கு போக மாட்டான். They will not go to the death house, ஆனா கல்யாண வீட்டுக்கு போயிடுவாங்க. but they will go for the wedding house. ஏனென்றால் நீங்கள் குடும்ப சகிதம் வருகை தந்துன்னு சொன்னதுக்காக அன்னைக்கு மட்டும் அந்த வார்த்தையை பைபிள் வசனம் மாதிரி எடுத்துக்கிட்டு குடும்பமா மொத்தமா போய் இறங்கிடுவாங்க கல்யாணத்துல. Because in the invitation card, they say, invite your presence with your family, they go take it as a word of God and go there. ஆனா சாவு வீட்டுக்கு போகணும்னா டைம் இல்ல, ஆபீஸ், எனக்கு காலையில வர முடியாது, சாயங்காலம் வர முடியாது. நீ செத்தா யாரு வருவா? நான் வருவேன், வேற வழி இல்ல, பாஸ்டர் வருவார்.
But to the death house they take so many excuses and don't go there. But when you die, pastor will come, no other go. நான் ஒரு கிராமத்துல ஒரு ஐயா இறந்ததுக்கு ஒரு அனௌன்ஸ் பண்ணேன். In a village, because a father died, I announced. சென்னை அண்ணா நகர்ல இருக்கும்போது. When I was in Anna Nagar in Chennai. நீ செத்தால் வர வேண்டும் என்று விரும்பினால் இந்த அடக்கத்துக்கு வான்னு சொன்னேன். If you desire that I should come in your funeral service, you come for this funeral service. விசுவாசியா இருந்தால் வான்னு இரண்டாவது அனௌன்ஸ் கொடுத்தேன். And secondly, if you are a believer, you come. அந்த கிராமம் முழுசும் நம்ம விசுவாசிகள் வந்து இறங்கிட்டாங்க. அது பாட்டுக்கு ஒரு மினிஸ்டர் அடக்கம் மாதிரி வரிசையா 30 கார் பின்னால. அந்த ஊர்க்காரனுக்கு பயம் பிடிச்சு போச்சு. என்னடா இந்த ஆளு ஒரு பேத மாதிரி உள்ள ஆளு இவ சாவுக்கு இவ்வளவு கூட்டம். The whole lot of believers, they landed up in that village and people wondered, saying it is like a minister's funeral service. நம்முடைய சபையினுடைய ஐக்கியம், சகோதர ஸ்நேகத்தினுடைய ஐக்கியம், பரலோகத்தின் கூட்டம்ங்கற ஐக்கியத்தை நீ சாவுல காட்டணும், கல்யாணத்துல காட்ட கூடாது. It is during the death we should show the unity of our church, the unity of our believers. கல்யாணத்துல நம்ம ஆளுங்க எங்க வர்றா? During the marriage, where do our people குடும்ப come? சகிதம் இங்க கூட வர மாட்டான். They don't come here also. இங்க ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கறாங்க. Because 1 hour sermon is here. அதனால டைரக்டா எங்க தான் சீட்? They directly with their family. பொண்ணு மாப்பிள்ளை வர்றதுக்கு முன்னாலே குடும்ப சகிதமா அங்க சேர்ல உட்கார்ந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. They go to the reception hall and wait there. இதுதான் பெந்தேகோஸ்தே நிலவரம். This is Pentecostals today. அவரோடு பழகு. Acquaint with சகோதரரோடு எல்லாரோடும் பழகுங்க. Acquaint with your brethren. ஒருவருடைய நன்மை தீமையில கலந்து கொள்ளுங்க. And be with them in the evil and good. நீ அவரோடு பழகி சமாதானம். முதலாவது தேவனோடு நீ பழகு. First acquaint with God. ஆண்டவர்ட்ட அழு. Then ஆண்டவர்ட்ட அழு. and cry unto God. உன் குறையை சொல்லு. And tell your faults. பிடிவாதமா பிடிச்ச ஆசீர்வாதத்தை வாங்கு. Be stubborn to receive the blessing. ஆண்டவர்ட்ட போராடு. And strive with என்னை God. ஆசீர்வதித்தலோட விட மாட்டேன்னு சொல்லு. I will not let you go except you bless me. நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், நீங்க எப்படி ஆண்டவரை பத்தி தரக்குறைவா பேசுறீங்க, சண்டை போடுறீங்கன்னு. நான் வேற யார்ட்டங்க சண்டை போட முடியும், அவர்ட்ட தாங்க போட முடியும் அப்படினா. I asked a person saying, why are you quarreling with God? Then he said, to whom else will I quarrel? Only with அவ்வளவு him. உரிமை இருந்தா என்ன செய்ய? சண்டை போட்டு ஆசீர்வாதத்தை வாங்கு. If you have so much of right, then quarrel and get the blessing. ஆண்டவரோடு வாயை திறந்து பேசு. Speak with your God openly. அவரை கையை பிடிச்சு கொஞ்ச தூரம் நடந்து போ. Taking my hand and go with him. ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டு இரு. ஏனோக்கு தேவனோடு நடந்தான். Enoch walked with God. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது, Thirdly, மார்க் 9:50 பார்க்கும் பொழுது, Mark the Gospel 9:50. ஒருவரோடு ஒருவர் சமாதானமாயிருங்கள். Be at peace with one another. உங்களுக்குள்ளே சமாதானம் உப்புடையவர்களாய் இருங்கள். And have salt within yourself. ஒருவரோடு ஒருவர் சமாதானமானவர்களாய் இருங்கள். And have peace one with another. புருஷன் மனைவியோடு சமாதானமா இருங்க. Husband, be at peace with your wife. காலையில பிரச்சனை. Morning they have the problem. அப்படி விட்டுறாதீங்க. Don't leave like that. பைபிள் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பு, even before the sun goes down, உங்கள் கோபம் தனிய கடவது. let your anger come down. உங்கள் எத்தனை பேருக்கு அப்படி இருக்க முடியும்? How many of you can be like that? யோனாட்ட போய் கர்த்தர் கேக்குறாரு. To Jonah the Lord asked, நீ எரிச்சலா இருப்பது நல்லதா? doest thou well to be angry? அவனுக்கு பிரச்சனை, இப்ப ஆண்டவருக்கும் அவனுக்கு தான் பிரச்சனை. And now the problem was between him and God. உடனே அவன் சொன்னா, நீங்க சும்மா இருங்க சாமி, சாகுற வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன், என்ன பண்ண போறீங்க? Then he said, until my death I will be like this. What are you உங்களுடைய going to நிலவரம் do? என்ன பிரியமானவளே? What is your state, beloved? சாயங்காலத்துக்குள்ள நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிடுங்க. Before the evening get compromised. சரி, நைட்ல வீட்டுக்கு வந்த பிறகு பிரச்சனை ஆயிருச்சு அப்படினா என்ன பண்றது? அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்றதா? சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க. And if there is some problem in the night, even before the sun rises, compromise. உங்களால அப்படி இருக்கா? Can you be like that? சில ஆளுங்க எல்லாம் சில நேரத்துல பயங்கர ஸ்பீட்ல இருப்பாங்க. Some people will be in high speed at அந்த நேரத்துல times. நீங்க பேசாம இருந்துட்டீங்கனாலே ஆஃப் ஆயி போய்டும். During that time, if you are silent, it will be put ஆனா off. பிரச்சனை என்னன்னா, பேசாம இருந்தா நீ பேசாம இருக்கறேன்னு அதுக்கு ஒரு சண்டை போடுவான். But if you are silent again, they will pick up the quarrel for that. பேசினாலும் சண்டை, பேசாட்டாலும் சண்டை. If you speak, it is quarrel. If you don't speak, முன்னுக்கு it is போனா quarrel. கடிக்கிறது, பின்னுக்கு போனா உதைக்கிறது. And if you go behind the beat and if you go behind the kick. வேற என்ன பண்றது? கல்யாணம் கட்டிட்ட, யாரோ கட்டி வச்சாங்களோ நீயோ கட்டினியோ எப்படியோ கட்டிட்ட, கடைசி வரைக்கும் இழுத்துக்கிட்டே வா. No other go, you are got married, so you have to follow or go after him. வேற வழி கிடையாது. No other go. நீ கட்டப்பட்டிருந்தால் கட்டவிழ்க்க என்ன செய்யாதே? வகை தேடாதே. If you are bound, don't seek a time to be loose. எப்படியாவது போய் பரலோகத்துக்கு நீயும் அவரும் போய் சேர்ந்தறணும். Somehow you and him reach the heaven. ஒருவரோடு ஒருவர் சமாதானமாயிருங்க. Peace with one another. சகோதரருக்குள்ள, சகோதரிகளுக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, பெற்றோர்களுக்குள்ள, ஊழியர்களுக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லன்னு சொன்னா பரலோகம் போக முடியாது. If there is no peace among the servants of God and the believers and the parents and the children, you cannot get to heaven. ஒரு சிலர் சொல்றாங்க, நாங்க அப்பப்ப சண்டை போடுவோம், சேர்ந்துக்குவோம். நல்லா இருக்கு அந்த கான்செப்ட்.
Some say we will pick quarrel and again join together. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, But some others, நாங்க வந்து சமாதானம் ஆயிட்டோம், we are at peace, பட் பேச மாட்டோம். but we don't speak. இது ஒரு புதுவிதமான கான்செப்ட். This is a new kind of concept. பைபிள் இப்படி எல்லாம் சொல்லல. And Bible doesn't say that. சமாதானம் என்பது எப்படிப்பட்டது? What kind is peace? ஒரு தேவனுடைய பிள்ளை ஒருவரோடு ஒருவர் இயேசுவை போல சமாதானம். அது அந்த சமாதானத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். A child of God should be at peace with one another like Jesus. சிலுவையில அறையும்படியாக காட்டி கொடுக்கிற மனுஷன் வர்றான், ஸ்நேகிதனே அப்படினு பேசினார். That man who wants to betray Jesus to be crucified is coming and he said, friend. தொங்க விட்டுட்டாங்க. They hanged him on the cross. அங்கிருந்து சொன்னாரு, பிதாவே இவர்களை மன்னியும். From there he said, Father, forgive them. பிரசங்கம் பண்றது எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கு, கேக்குறது உங்களுக்கு அதை விட இன்ட்ரஸ்டா இருக்கு. ஆனா பிராக்டிகல்ல எப்படின்னு பாருங்க. Message is very interesting. Hearers are also interested, but just practically apply it. வேதம் இப்படித்தான் வலியுறுத்துகிறது. This is what the word of God emphasizes. ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் பிரச்சனை. There was a conflict between Esau and Jacob. 20 வருஷம் முகத்தையே பார்க்கல. 20 years they did not see the face. 20 வருஷம் பேச்சுவார்த்தையே கிடையாது. 20 years no speech ஆனா at இப்ப all. ரெண்டு பேரும் சந்திச்சே ஆகணும். But they have to meet together. Why? இவன் தகப்பன் வீட்டுக்கு போகணும்ங்கற ஒரு கட்டாயத்துக்குள்ள வந்துட்டான். Because he was compelled to go to the father's house. இனி மாமனார் வீட்ல இருக்க முடியாது. You cannot be in the in-laws house. இப்ப தெய்வமும் சொல்றாரு, நீ தகப்பன் வீட்டுக்கு போன்னு சொல்றாரு. God is also saying you go to the father's house. தகப்பன் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். And he should go to the father's house. நானும் நீயும் தகப்பன் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். You and me should certainly go to the father's house. வீட்ல अनेक வாசஸ்தலங்கள் உண்டு. In the father's house many mansions are அதுல ஒரு there. வாசஸ்தலத்துக்கு நாம போய் சேரத்தான் வேணும். We have to reach one of the mansions. ஆனா தகப்பன் வீட்டுக்கு போகணும்னா to go to the father's house. இடையில ஒரு ஏசா நிக்கிறான். Here there's Esau in the way. அவன் 400 பேரோடு வந்து கொண்டிருந்தான். He is coming with 400. இப்போ என்ன பண்றது? You know what to do இவனை now? தாண்டாம இவன்ட்ட ஒப்புரவாகாம தகப்பன் வீட்டுக்குள்ள கால் வைக்க முடியாது. Without crossing him, without being at peace, you cannot go to the father's house. What is this? சமாதானம் இல்லாத ஒரு மனுஷன் சமாதானத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. A man without peace cannot enter into peace. அந்த சமாதானத்துக்குள் என்பது தேவனுடைய ராஜ்யத்தை காண்பிக்கிறது. Into peace refers to the kingdom of God. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த உலகத்துல சமாதானம் ஒருத்தனோட ஒருத்தர் ஆகலனா பரலோகம் என்பது கனவு இல்லாவிட்டால் காணல் நீர். A child of God, if he is not going to be at peace with one another, then heaven is but a mirage or a dream. யாக்கோபுக்கு தாழ்த்துற பழக்கமே கிடையாது. Jacob had no habit of மன்னிப்பு கேட்கிற பழக்கமே கிடையாது. No habit of asking pardon. விட்டு கொடுக்கிற பழக்கமே கிடையாது. No habit of giving up. அட்ஜஸ்டபிளே அவனுக்கு கிடையாது. Not at all adjustable. அவன் எப்படியாவது ஏமாத்தணும்னு தான் பாப்பான். Somehow supplants. அவன் வந்து ஒரு காரியம் சொன்னா அதுக்கு இன்னொரு காரியம் வைப்பான். If he say one thing, he says another. கூல் கொடு அப்படினா உடனே சேஷ்ட புத்திரவாகத்தை கொடுக்கறாயா? Give pottage. Soon he says, will you give your birthright? எப்படி இவ்வளவு சீக்கிரமாய் உனக்கு கிடைத்தது? ஆண்டவராகிய தேவன் கொடுத்தார். டபார்னு அவரையும் இழுத்து சேர்த்து எடுத்துட்டு வந்தான். How soon did he get it? Soon he says, the Lord God gave me. போய் சொல்லும்போது சிலர் இயேசுவின் நாமத்திலன்னு சொல்லுவாங்க, ஆண்டவர் மேல சத்தியமான்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் சொல்லி தான் अनेक குடும்பங்கள் ஒண்ணு இல்லாம போயிருச்சு. Some lie swearing in the name of Jesus. That's why many families are torn apart. இப்போ என்ன நடந்தது? What happened here? இப்போ தகப்பன் வீட்டுக்கு போகணும். Now he has to go to the father's house. இப்போ என்ன நடந்தா? என்ன செய்தான்? What did he do? முழங்கால் போட்டான். He put on his knees. 5 மணி நேரம் 6 மணி நேரம் கடந்து கத்துனான். 5-6 hours he is screaming. இந்த ஜெபத்துக்கு பிறகு After this அவனுக்கு தாழ்மையின் சிந்தை வந்தது. he got the mind of humility. ஒப்புரவாகக்கூடிய மைண்ட் வந்தது. Mind of reconciliation. மன்னிப்பு கேட்கணும்னு சிந்தை வந்தது. Mind of asking pardon. அதுவும் போயிட்டு கோவமா இருந்தா மன்னிச்சுக்க அப்படிலாம் சொல்லல. He did not say, if you are angry, please forgive me. நம்ம ஆளுங்க ஒப்புரவாகிறத பாருங்க. Are people reconciling? உண்மையான ஒப்புரவாகுதல் என்ன? உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரணும். True reconciliation is tears should down from your eyes. அவன்கிட்ட பேசணும். And then he should speak with you. இருதயம் உடைஞ்சு பேசணும். They heart broken, they should speak. இல்லாவிட்டா அது மனஸ்தாபம் இல்லாத மன்னிப்புகள் எல்லாம் வேஸ்ட். And asking forgiveness without repentance is waste. ஒரு மன்னிப்புல நீ ஜெயிக்கலனா திருப்பி அதே போராட்டம் உனக்கு ரிவர்ஸ் ஆகும். If you don't overcome in a pardon, you will have the same conflict again. சில இடத்துல நாங்க ஒப்புரவாக்குறோம் இல்லையா? And you know, we reconcile. திரும்ப அந்த பிரச்சனை வருது. Again they have the problem. எதனால? Why? எங்களுடைய நிர்பந்தத்தினால வேற வழி இல்லாம ஒப்புரவாகுறாங்க பாருங்க. அவங்க அதுல பாஸ் ஆகல. அதனால திருப்பி அந்த பரீட்சையை அவன் எழுதணும். They get to reconcile because of a compulsion. Therefore, they are not passed in the test. They have to write it again. அதுதான் உண்மை. That is the truth. அதனால தான் கர்த்தர் இவனை 7 மணி நேரம் போட்டு ட்ரெய்னிங் கொடுத்தாரு. That is why the Lord trained him all the 6 and 7 hours. தாழ்த்துறது அவனுடைய பிராக்டிஸ்லயே கிடையாது. Humbling himself was not in his practice. ஆனா என்ன நடந்தது?
What happened? 6 மணி நேர ஜெபத்துல கர்த்தர் அவனை உடைச்சு உருவாக்குனார். After 6 hours prayer, the Lord found him breaking தகப்பன் him. வீட்டுக்கு போணும்னா ஏசாட்ட ஒப்புரவாய்த்தான் ஆகணும். And you to go to father's house, then you have to be reconciled with Esau. எப்படி ஒப்புரவானான் தெரியுமா? How to do it? ஆயன்னு கை கொடுத்து அப்படி குலுக்கிக்கிட்டு 2 நாட்டு தூதர்கள் மாதிரி எல்லாம் பேசிட்டு போகல. அவன் அங்க பார்த்த உடனே இங்க முழங்கால் போட்டான். Not just shaking hands and going away. முகங்குப்புற விழுந்தான். He bowed himself afar. திரும்ப எழும்பி முகங்குப்புற விழுந்தான். Again bowed himself. இப்படியே 7 விசை முகங்குப்புற விழுந்து வணங்கி ஏசா கிட்ட போய் சொன்னான். He bowed himself 7 times and then went to Esau. ஏசா அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான். Esau looked at it. யாக்கோபா He said, Jacob, இப்படி மாறிட்டான். so much change. பயங்கர fraud ஆச்சே. And he was a terrible fraud person. நம்மளே ஏமாத்திட்டான். He deceived me ஒரு also. டைம் இல்ல 2 டைம் ஏமாத்துனவன். Not once but twice. மன்னிப்பு அவன் பிறப்புல ரத்தத்திலே கிடையாது. Forgiving is not in his blood. இவன் முழங்கால் போட்டு முகங்குப்புற விழுந்து 7 விசை வணங்கி போன உடனே அவன் இவனை கட்டி பிடிச்சு ஓன்னு அழுதுட்டான். பிசாசு சாத்தான் பகையாகிய நடுச்சுவர் உடைக்கப்பட்டான். But now when he made obeisance 7 times, the devil, the breaker, the wall was broken and tears were shed down. சமாதானம்னா என்ன? What is peace? யாரு முதல்ல சமாதானம் பண்றானோ அவன்தான் பாக்கியவான். Who makes peace first is blessed. யாரு போய் முதல்ல மன்னிப்பு கேக்குறானோ அவனுக்கு தான் கிருபை இருக்கு, அவனுக்கு தான் தாழ்மை இருக்கு. Who asks pardon first, they have the grace and the humility. சாகும்போது மன்னிப்பு கேட்கலாம்னு நினைக்காத. Don't think you can be reconciled at your deaths. சொல்லாம கொள்ளாம செத்து போயிட்டேன்னா எப்படி ஆகுறது? If you die suddenly, how to get reconciled? ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு ரொம்ப கவனமா இருக்கணும். In the spiritual life, you ought to be careful. ஒருவரோடு ஒருவர் சமாதானம். Peace one with another. ஒருவரோடு ஒருவர் சமாதானம் ஆனாதான் தகப்பன் வீட்டுல நீ கால் வைக்க முடியும். இல்லன்னா ஏசா 400 பேரோட வந்துட்டான். அன்னைக்கு உன்னுடைய ஆட்டம் உன்னுடைய ஓட்டமே முடிகிறது. Only then you can step into your father's house, or else Esau will come with 400 to finish your race. நான்காவதாக Fourthly, ரோமர் 8:6 பார்க்கும் பொழுது Romans 8:6. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம். But to be spiritually minded is life and peace. மருமகள் மாமனார் மாமியார் புருஷன் மனைவி எல்லாம் ரெடி ஆயிக்கங்க. கூட்டம் முடிஞ்ச உடனே 7 விசை இல்ல 70 விசை கூட வணங்கி 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 விழுந்துருங்க. All the husband and wife and the children and parents get ready, make obeisance 7 times before the meeting is over. பெந்தேகோஸ்ல இப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டேனா நீ இப்பமே நரகத்துல டோக்கன் வாங்கிட்டேன்னு அர்த்தம். And if you say the Pentecostal people will tell like this, then you have the token for the hell. உன்னால முடியலையா? If you cannot, ஆண்டவர்ட்ட கேளு. ask for God. சமாதானத்துக்கு ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும். God create a situation of peace. அப்படி கேப்பீங்களா? Will you do that? நீங்களே கேளுங்க. You ask. ஆண்டவரே எனக்கு இத ஃபேஸ் பண்ணதுக்கு என்னால இறங்கி போறதுக்கு ஒண்ணும் முடியல. ஒரு சூழ்நிலையை அனுகூலமாக்குங்க. பொத்துன்னு விழுந்துறேன்னு சொல்லுங்க. Lord, I am unable to get down. Please make a situation favorable to me and then I will do it. நான் உங்களுக்கு சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். I have told you, I think. நான் புதுசா இந்த சபைக்குள்ள வந்தபோது When I came into this church first, நீங்க சமாதானத்தை பத்தி சுத்திரப்படுத்தல சொன்னாங்க. in the sanctification meeting they told about peace. எனக்கு ஒரு முஸ்லிம் பையனோட பிரச்சனை. I had a problem with a Muslim boy. அப்ப நானும் இதே மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டேன். அவனை பாக்குறதுக்கு சான்ஸ் கேட்டீங்கன்னா கிடைச்சீங்கன்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். Then I took a decision, Lord, if I get a chance to see him, I will do it. கூட்டம் முடிஞ்சு போனா அவன் வந்துட்டானே. After the meeting he came against me. எனக்கு அவனை பார்த்த உடனே இருக்கிற பிசாசெல்லாம் மொத்தமா ஏறிச்சு. And then I started to be in tension, all the devils in me. இது என்னடா இது கரெக்ட்டா வந்துட்டானே. See, exactly he came against me. என்ன சொல்லி மன்னிப்பு கேக்குறது? Then how to ask pardon? என்ன பண்றது? What to do? கேட்கவா வேண்டாமா? Should I ask or not? ரெண்டு பேரும் சைக்கிள். Both of them were inside. சைக்கிளை நிப்பாட்டவா வேண்டாமா? Should I stop my bicycle? இப்படியே கிராஸ் ஆயிட்டோம் ரெண்டு பேரும். Likewise we both crossed. அவனும் போய்ட்டான் நானும் போய்ட்டேன். He went, I also. ஒரு 50 அடி போன உடனே 50 feet away. ஆண்டவர் சொன்னார் நீ சொன்னதுக்கு தான் அவனை இந்த ரோட்ல கொண்டு வந்தேன். The Lord said, because you told, I brought him in this road. போச்சு. If you leave this chance, it is gone. டக்குனு பிரேக் அடிச்சு திரும்பி பார்த்தேன். Suddenly in break I turned back. அவனும் திரும்பி நின்னு பார்த்தான். He also turned back to see me. நான் உடனே திரும்பி போயிட்டேன். Then I went away. சாரின்னு சொல்லி அவன்ட்ட மன்னிப்பு கேட்டேன். இதெல்லாம் ஒண்ணும் பெரிய இல்ல அப்படினு சொல்லி ஒப்புரவாயிட்டான். I went towards him, God reconciled, asking him pardon. இன்னைக்கு கார் நிக்கும் குறுக்க வருவான் தமால்னு நிப்பாட்டி மன்னிப்பு கேட்டுருவீங்களா? And when the car suddenly crosses you, will you stop and get reconciled? செத்தாலும் என் முகத்தில் அவன் விழிக்க கூடாது, நான் செத்தால் அங்கே சொல்லாதே. Even if I die, let him not look at my face, don't tell him. நீ செத்தால் பரலோகத்திலும் சொல்லப்படாது, இதோ உத்தமன் வருகிறான் என்று சொல்லப்படாது. And like that if you die, it will not be told in heaven, the upright is coming. ஆவியின் சிந்தை என்ன? What is spiritual mind? ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும். To be spiritually minded is life and peace. அபிஷேகம் பெற்றுட்டாலே உன் சிந்தையே சமாதானமா மாறிடணும். If you are anointed, your mind should be at peace. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். To be spiritually minded is life and peace. 1.5 மணி நேரம்
ஆவியில நிறைஞ்சிக்கிட்டு நீ சண்டை போட்டு போனீன்னா உனக்கு ஆவியின் சிந்தை இல்ல. After getting filled in the spirit for 1.5 hours, if you quarrel, you don't have a spiritual பாஸ்டர் mind. ஜோயல் அவர்கள் நல்லா சொல்லுவாரு. Pastor Joel is to say, மாடு மாதிரி உழைப்பாங்க, அதே நேரத்துல மாடு மாதிரி முட்டி குத்தி தூக்கிடுவாங்க. they hardly labor like an ox, at the same time but with their horns. அந்த கேரக்டர் நமக்கு விளங்காது. We don't want that nature. கர்த்தருக்காக நீ பாடுபடுறேனா கர்த்தருக்காக நீ சமாதானமா இருக்கணும். If you suffer with the Lord, for the Lord, you have to be at உனக்கு peace. ஆவியில பரிசுத்தாவின் சிந்தையே சமாதானம். The mind of the Holy Spirit is peace. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படி இருக்குது? How many of you have this? அடுத்த சமாதானம் என்ன? That is the next ஏசாயா peace. 54:13 பார்க்கும் பொழுது Isaiah 54:13. பிள்ளைகளின் சமாதானம். The children's peace. இன்னைக்கு பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்ல, பிள்ளைகளால பெற்றோருக்கு சமாதானம் இல்ல. Peace of the children today, children have no peace, parents have no peace about the children. 4 வயசு பையனை கொண்டு வந்து ஜெபம் பண்றாங்க, இவன் கீழ்ப்படியவே மாட்டேங்கறான். இது நீ 40 வயசுல என்னத்தை கீழ்ப்படியும்? 4-year child, they bring him saying he is not obedient at all. How will he be obedient in 40? இன்னைக்கு நம்முடைய நிலவரம் என்ன? Today what is our state? உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள நிலவரம் எப்படி இருக்கிறது? State of our children, how is it? அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? And how is the spiritual அவங்க life? படிப்பு எப்படி இருக்கு? How is their studies? அவங்களுடைய சுக ஆரோக்கியங்கள் எப்படி இருக்கு? How is their prosperity? அவங்களுடைய புத்தி எப்படி இருக்கு? How is their knowledge? இந்த பிள்ளை கடைசி வரைக்கும் உன்னை பராமரிப்பானா? Will the children keep you till the end? உங்களுடைய பிள்ளைகள் கடைசி வரைக்கும் இந்த சபையில இருப்பாங்களா? Will your children be in this church till the end? ஆனா பைபிள் சொல்லுகிறது உன்னுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியது. But the Bible says, great shall be the peace of thy children. அவைகள் நதியை போல இருக்கும். They shall be like river. இன்னைக்கு பிள்ளைகளை பெற்று எடுத்து அநேகர் வேதனைப்படுறாங்க. Today many begetting children, they are at pain. அதனால அநேகருக்கு நோவுகள் அதிகம். They have great pains. ஒரு வீட்ல 2 பொண்ணு ஒரு பையன். In one house, 2 பொண்ணு ஒரு பையன். 2 daughters and 1 boy. எனக்கு ஆம்பளை பையன் வேணும், ஆம்பளை பையன் வேணும்னு. ஆம்பளை பையன் இப்ப இவங்களை 2 பேரையும் சிலுவையில அடிக்கிறான். She was praying for her son, finally now the son is crucifying them. அவங்க சொன்னாங்க, And then she said, எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும்னு நான் கேட்டது தேவசித்த இல்லாம கேட்டேன் போல இருக்கு, அதுக்கு சரியான ட்ரைனிங் கொடுக்கறான். without asking for the will of God, I asked for a son and he is giving me a good உங்க training. பிள்ளைகளுடைய சமாதானம் எப்படி இருக்கிறது? How is the children's peace? உங்களுடைய பிள்ளைகளோட உங்களுக்கு எப்படி இருக்கிறது? உங்களுடைய பிள்ளைகளால உங்களுக்கு இளைப்பாறுதல் இருக்கா, சமாதானம் இருக்கா, இல்ல வேதனை இருக்கா? How are you at peace with your children, or are you inflicted with pain because of your children? ஏசாவினால் ஈசாக்குக்கு பயங்கர மன வருத்தம். And Isaac was in great pain because of Esau. பயங்கரமான பிரச்சனை. Great problem. அவனுக்கு அது நிமித்தம் ரொம்ப துக்கம். And great sorrow because of it. என்ன பண்றது, நான் இனிமே உயிரோட இருந்து என்னத்துக்கு அப்படிங்கிற லெவல்ல வந்துட்டான். And came to the stage, why should I live hereafter? இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? Today, how are we? உங்களுடைய பிள்ளைகளுடைய நிலவரம் எப்படி How இருக்கிறது? is the state of your children? பிரியமானவர்களே, Beloved, உங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் மிகவும் முக்கியம். children's peace are much important. அடுத்ததாக நீதிமொழிகள் 16:7. Nextly, Proverbs 16:7. அங்கே சத்துருக்களோடு சமாதானம். Peace with your enemies. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சத்துருவே கிடையாது. A child of God has no enemies. பிசாசு மட்டும்தான் சத்துரு, மனுஷன் யாரும் சத்துரு கிடையாது. Only the devil is our enemy. ஆனா பிரச்சனைகள் வராமல் இருக்காது. But there shall not be a land for the problems. பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். Problems will come. ஆனா நீ சமாதானத்தை உண்டு பண்ணிக்கிட்டே வரணும். You have to make peace. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால், If a man's ways please the Lord, அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி தெய்வம் செய்வார். the Lord will cause even his enemies to be at peace உன்னை with him. பலர் பகைக்கலாம். Many may hate you. உனக்கு விரோதங்கள் எழும்பிக் கொண்டே இருக்கலாம். Hatred and enmities will நீ rise ஒருவேளை up. நன்மை செஞ்சிருக்கலாம். You may do உன்னை good. புரிஞ்சிக்காம அவங்க பகைக்கலாம். Misunderstanding you, they will hate உன்னை you. விளங்கிக் கொள்ளாம பகைக்கலாம். Without having knowledge about you, they வேணும்னே hate you. போட்டி பொறாமையில பகைக்கலாம். And purposely, competitively, they hate எந்த you. சூழ்நிலையில உனக்கு சத்துருக்கள் எழும்பினாலும் In whichever situation enemies against பைபிள் you. சொல்லுகிறது, The Bible உன் says, வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் if your ways please the Lord, அவனை கொண்டு வந்து கால்ல விழ வைப்பாரு. he will cause him to fall at your அவன் feet. உன்னோடு வந்து ஒப்புரவாவான். He will get reconciled with you. ஆபிரகாமுடைய காலத்துக்கு பின்பு பெலிஸ்தர்கள் அந்த ஆபிரகாம் வெட்டின எல்லா துறவுகளையும் மண்ணள்ளி போட்டு மூடி விட்டார்கள். After the days of Abraham, Philistines stopped the wells he digged with earth. நிர்பந்தமான நிலவரம் ஈசாக்குக்கு வந்தது. And Isaac was in a pitiable மறுபடியும் அந்த situation. துறவுகளை தோண்டினான். And he digged the wells உடனே again. அவங்க ஓடி வந்துட்டாங்க, எங்க இது? Then soon he named it Engedi. அடுத்து போய் தோண்டினான். Again digged it. திரும்ப வந்து சண்டைக்கு வந்துட்டான். And again they strove. ஆனா அவன் வாக்குவாதம் பண்ணல. But he did not strive. விட்டுட்டு போயிட்டான். He just left and went away. மூன்றாவதும் தோண்டினான். Again they strove. ஆனா இப்ப அவங்க வரல. Now they were at peace. வாக்குவாதம் நடைபெறவில்லை. There was no argument. ஆனா நடந்தது என்ன தெரியுமா?
You know what happened? அவங்க இவன்ட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவானாங்க. They came and asked pardon and reconciled. நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். Surely the Lord is with you. உன்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் உன்னுடைய சத்துருக்கள் உன்னோடு சமாதானமாகும்படி தெய்வம் செய்வார். If your ways please God, then the Lord will cause your enemies to be at peace with you. நான் இப்ப ரொம்ப இது 12 நாள் பிரசங்கம் பண்ணலாம். And I can speak this for 12 days. நான் டைம் பீயிங்காக ஒரே நாள்ல அவ்வளத்தையும் ஹெவி டோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். For time being just a heavy dose in seconds. இப்ப தூங்கிட்டு வீட்ல சண்டன்னு என்கிட்ட பஞ்சாயத்துக்கு வராத. Now you sleeping, afterwards don't come for panchayat. நீ உனக்கு இப்ப வழிமுறைகள் தான் நான் போதிச்சிட்டு இருக்கேன். I am only teaching you the methodology. இந்த ஒரு பிரசங்கம் போதும் உன் வாழ்க்கையில இனிமே சாகுற வரைக்கும் பிரச்சனை பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். This one sermon is enough. I think lifelong you will have no problem. யோபு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Job 5:24. கூடாரத்தில் சமாதானம். Peace in your tabernacle. வீட்டுல ஒரு சமாதானம் இருக்கணும். And there should be peace in your house. யோபு 5:24ல 5:24 of உம்முடைய Job. கூடாரத்தை நீர் விசாரிக்கும் பொழுது சமாதானத்தோடு இருக்க காண்பீர். Thou shalt know that a tabernacle shall be in peace. வியாதி நீங்கும்போது ஒரு சமாதானம். And peace when your sickness is gone. ஆண்டவரோடு பழகும்போது ஒரு சமாதானம். Peace when you are acquainted with God. ஒருவரோடு ஒருவர் சமாதானம். Peace with one another. அடுத்ததாக ஆவியின் சிந்தை சமாதானம். Spiritual mind is peace. அடுத்து பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம். Peace of the children. சத்துருக்களோடு சமாதானம். Peace with enemies. அடுத்து உன் வீட்ல ஒரு சமாதான ஆளுகை பண்ண வேண்டும். Now peace ruling in your house. உன் வீட்டுக்குள்ள போன உடனே ஒரு இளைப்பாறுது. When you enter into your house, there should be a அது rest. ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் மாதிரி இருக்கணும். It should be a resting place. ஏண்டா வீட்டுக்குள்ள வந்துட்டேன் திருப்பியும் வெளிய போற வரைக்கும் பிரச்சனை இருக்கும்னு நினைச்சிட்டீங்கன்னா உன் வீட்ல சமாதானம் இல்ல. If you think why am I come to the house, I should go out, then there is no peace உம்முடைய there. கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், அதில் குறைவை நீ காண மாட்டீர். Thou shalt know the tabernacle shall be in peace and have no lack. உங்க வீட்ல சமாதானம் இருக்கா? Do you have peace in your family? நான் சென்னை பட்டாபுரம்ல ஊழியத்துல அசிஸ்டண்டா இருந்தேன். I was assistant brother in Pattabharam ministry. பக்கத்து தெருவுல டெய்லி சண்டை நடக்கும். And there will be problem daily in the nearby house. புருஷ மனைவிக்குள்ள. Between husband and wife. இந்த ஆள் தண்ணி அடிச்சிட்டு வந்துட்டான்னா பெரிய சண்டை தான். There will be a big quarrel all the time. ஒரே ஒரு பொண்ணு. One daughter for them. அது சின்ன பிள்ளையா இருந்துச்சு சகிச்சுக்கிச்சு. She was a little children and bore it. அது இப்ப பெரிய பிள்ளை ஆயிடுச்சு. But now big child. 8th 9th வந்துருச்சு. She came to 8th and 9th. ஆனா இந்த ஆளு ரோட்ல நின்னு அடிக்கிறது ஏசுறது குடிச்சிட்டு கலாட்டா பண்றது அந்த பிள்ளை அவங்க அப்பாட்ட எவ்வளவோ கெஞ்சினது. This man would shout in the road and make many things, tumults, and this child she pleaded. சண்டை போடாதீங்க. Please don't call. எனக்கு கேவலமா இருக்கு. It's only shameful for ஸ்கூலுக்கு me. போகும்போது எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. When I go to school, they all look at me strange. அமைதியா இருங்க. Please be silent. குடிக்காம வாங்க. You don't drink. அவங்க அம்மாட்ட பார்த்து சொல்லிச்சு குடிச்சிட்டு வந்தாலும் நீ சும்மா இரு. Looking at the mother said, please be silent when he comes. ரெண்டு பேரையும் சொல்லி பாத்துச்சு ரெண்டும் கேக்குற ஜீவன் இல்ல. Both of them did not hear her at all. ஒன்னு அந்த ஆள் குடிச்சிட்டு வந்து சண்டை இழுப்பான், அவர் குடிக்காம வந்துட்டாருன்னா இது சண்டை இழுக்கும். And if he doesn't drink, then she will pick up the quarrel or else he will do it. கடைசில அந்த பிள்ளை சூசைட் பண்ணி செத்துடுச்சு. Finally the daughter committed suicide. ஃபைத்தம் பக்கத்துல தான் சுடுகாடு. And that the ground, cremation ground nearby the Faithom. பக்கத்துல தான் சுடுகாடு. And the cremation ground nearby. என்ன நடந்துச்சு? What happened? அடக்கம் முடிஞ்சிட்ட பிறகு After the burial. டெய்லி காலையிலயும் மாலையிலயும் ரெண்டு பேரும் கல்லறையில உட்கார்ந்து அழுதுகிட்டே. Daily morning and evening both of them will be sobbing. இப்ப கல்லறையில உட்கார்ந்து அழுது என்ன ஆகுது? What is the use? அந்த பிள்ளை சமாதானமா வந்துருதா? Was the child at peace? இருந்தது ஒரு பிள்ளை செத்து போச்சு, இனி வேற பிள்ளையும் கிடையாது. Only daughter, no more children. பகல் முழுவதும் அப்படியே அங்க உட்கார்ந்து அழுவான். சாயங்காலம் 6 மணிக்கு அந்த அம்மா ஒரு விளக்கு எடுத்துட்டு வந்து அதுல வச்சு விளக்கு கொளுத்திட்டு அது அங்க உட்கார்ந்து அழுதுகிட்டே. Whole day the man will be crying and evening the mother will light the lamp and cry. உங்க வீட ஒரு சமாதான ஸ்தலமா மெயின்டைன் பண்ணுங்க. Maintain your house to be a peaceable one. இளைப்பாறுதலா மெயின்டைன் பண்ணுங்க. Maintain it to be a resting place. ஒரு தேவ சமூகமா மெயின்டைன் பண்ணுங்க. Maintain it to be the presence of God. ஒரு ஜெப வீடா மெயின்டைன் பண்ணுங்க. Maintain it to be a prayer house. அது ஒரு விசுவாச வீடு போல மெயின்டைன் பண்ணுங்க. Maintain it to be a faith house. கர்த்தருடைய வீடு போல மெயின்டைன் பண்ணுங்க. Maintain it as the house of God. நீங்கள் நல்ல ஜெபத்துல இருந்தீங்கன்னா if you are in prayer, உங்க வீடுகளுக்குள்ள பிசாசு வராது. devil will not penetrate in. 144ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Psalm 144 verse 14. எங்கள் எருதுகள் பலத்தவைகளாக இருக்கும். That our oxen may be strong. சத்துரு உட்புகுதலும் குடியோடி போலவும் இராது. There shall be no breaking in or going out. எங்கள் வீதிகளில் கூக்குரல் உண்டாகாது. And there will be no complaining in our streets. உங்க வீட்ல பிரச்சனையே வரக்கூடாது. There should not be problem in your house. வந்தீங்கன்னா ஒருத்தர் விஷ் பண்ணணும். எப்படி இருந்துச்சு இன்னைக்கு வேலை, எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, ஏன் டல்லா வந்தீங்க, என்ன பிரச்சனை, ரைட் வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க, அது பிரச்சனை இந்த பிரச்சனை அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. ஏற்ற துணைனா என்னது? What is the right help means? ஏற்ற துணைனா என்னது? The right help means சோறு பொங்கி போடுவதும் குழம்பு வைத்து கொடுப்பதும் துணி துவைப்போம்மா. is it just cooking and washing the clothes?
அவங்களுடைய துக்கத்துல அவங்களுடைய விழுகையில தடுமாற்றங்கள்ல நீங்க கூட இருக்கணும். Share with your partner in their fall, in their stumbling also. இல்ல மனைவி துக்கமா இருக்காளா? மனைவி துக்கமா இருக்காளா? And is the wife sad? ஏன் அழுகிறாய்? Why are you crying? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? Why are you sad? அந்த எல்கானா அந்த அன்னாளுடைய புருஷன் கேட்டது போல நீங்க பேசி பழகணும். As Hannah's husband asked her, you have to try doing that. என்ன பேசலையா? அப்படி இரு. If they are not speaking, be silent. இப்படிலாம் நீங்க சொல்லி பழக கூடாது. Don't try to live like that. உடனே உங்களுடைய கூடாரத்துல ஒரு சமாதானத்தை கொண்டு வாங்க. அப்பதான் தெய்வம் அந்த இடத்துல இருக்க முடியும். இல்லனா அவர் வெளியே போய்டுவாரு. Soon bring in peace in your tabernacle, then the Lord should be there. ஊழியக்காரங்க வாங்க வாங்கன்னு சொல்றீங்க. You all the time say you come. பைபிள் என்ன சொல்லுகிறது? But what is the Bible? ஒரு வீட்டுக்கு போங்க. You go to your house. அந்த வீட்டை வாழ்த்துங்கள். Wish it. அந்த வீட்டில் and in that house சமாதான பாத்திரன் ஒருவன் உள்ளே இருந்தால் நீ சொன்ன வாக்குத்தத்தம் அங்கே பலிக்கும். If they be a vessel of peace, then your promise will prosper. இல்லாவிட்டால் நீ உன் கூடயே அது திரும்பி வந்துரும்னு பைபிள் சொல்லுது. If not, that promise will return with you. அப்ப ஊழியக்காரன் வந்து உன் வீட்ல ஆசீர்வதிச்சிட்டு திரும்பி போகும்போது அதே தூக்கிட்டு போய்ட்டா என்ன அர்த்தம்? Therefore the children of God, servants of God, coming blessing your family, return with a blessing. அடுத்த வாரம் வந்து சாட்சி சொல்லுவாங்க. நம்ம ஆளுங்க சில விளக்கம் தெளிவில்லாத ஆளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாஸ்டர் வந்து ஜெபித்தார், எனக்கு சுகமே ஆகவில்லை. இதுக்கு சாட்சி உனக்கு மைக்கு? And next week they'll come and testify saying pastor came and prayed, there was no healing at all. நான் எதுக்கு சொல்றேன்? Why I tell you? சமாதானக்காரனா நீ இருந்தேன்னா நான் சொன்ன வாக்குத்தத்தம் பலிக்கும். If you be a man of peace, the promise will prosper. விசிட்டிங் உடைய பர்பஸ் என்ன? What is the purpose of visiting? வாசிங்க. மத்தேயு 10:12. Matthew 10:12. ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும்போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. அடுத்த சுவிசேஷத்துக்கு போங்க. அடுத்த சுவிசேஷம் சமாதான பாத்திரன் உள்ளே இருந்தால். இது வீட்டுல பிரவேசிக்கும் போது வாழ்த்துங்கள், அந்த வீடு பாத்திரம். இன்னொரு சுவிசேஷம் லூக்கா 10:6. ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகுவதென்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால், அந்த வீடு சமாதானமா இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த வீட்டில் இருக்கிறவன் சமாதானமா பாத்திரனா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அவ்வளவுதான். பாஸ்டர் ஒரு 15 வாக்குத்தத்தம் சொல்லி ஜெபிச்சிட்டு திரும்பி போவாரு. 15 அவர் பின்னாலேயே ஃபெய்தோமுக்கு போய்டும். And if you are not worthy of peace, pastor will tell 15 promise and then நீ சமாதானத்தை பண்ணி நீ சமாதான புருஷனாக மனைவியாக வீட்ல இருந்தீனாதான் இந்த பாஸ்டர் வந்து சொல்றதெல்லாம் அங்க அப்படியே பிரேக் ஆகும். Only if you are a man of peace and maintain peace in your family, the promises will prosper in your house. அடுத்து 4ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். Next Psalm 4. உன் படுக்கையில் சமாதானம். Peace in your bed. ஒரு சிலர் உட்கார்ந்து இருக்கும்போதே தூங்கிடுவாங்க. அவங்களுக்கு படுக்கணும்னு அவசியம் இல்ல. Some when they sit itself sleep, they don't want to lie down. ஒரு சிலருக்கு தூக்கமே வரலன்னு புரண்டு படுத்து கடைசில தூக்க மாத்திரை அடிச்சிட்டு தான் படுக்கறாங்க. Some finally roll on their beds and finally have the sleeping pills. அப்படியும் தூக்க மாத்திரை கொடுத்து தூங்காம வீட்ல எழுந்து சண்டை போடுறவங்கள பத்தி பேரண்ட்ஸ் வந்து சொல்றாங்க. And even parents come and tell of the people who don't sleep and pick up over. சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நான் நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். I will both lay me down in peace, for thou Lord only makest me dwell in safety. உங்க எத்தனை பேருக்கு சமாதானமா தூங்குறீங்க? How many of you sleep in peace? நைட்லாம் தூக்கம் இல்லமாங்க. They say all night no sleep. தூக்கம் இல்லையா? எழும்பி முழங்கால்ல நின்று தூக்கம் வந்துரும். Be on your knees, you will have sleep. நல்லா உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணு. டைம் கிடைச்சு ஒரு சிலர் சொல்றாங்க இந்த பிள்ளை வந்து நைட் எல்லாம் தூங்குறதே இல்ல, ஐயோ இந்த பிள்ளை பத்ததுல இருந்து நான் கஷ்டப்படுறேன். ரைட்டு, நல்லது. நீ உனக்கு விழித்திருந்து ஜெபிக்கிற ஆவி இல்ல, இப்ப ட்ரைனிங் கொடுக்கறாரு. Some say my child is not sleeping all through the night, therefore I cannot sleep. Now God is training you to watch through the night. உன்னுடைய படுக்கையில் ஒரு சமாதானம் தேவை. You need peace in your bed. ஒரு 10 நிமிஷம் படுத்தாலும் உனக்கு டீப் ஸ்லீப், ஒரு இளைப்பாறுதலா இருக்கணும். இதை விட்டுட்டு படுத்த உடனே சொப்பனம் பார்த்து, கெட்ட சொப்பனம் பார்த்து, எருமை மாடை பார்த்து, ஐயோ நம்ம ஆள் பண்ற சேட்டைகள் எவ்வளவு இருக்கு. Even 10 minutes of sleep should be a sleep at rest, and you should have no bad dreams. படுத்துட்டியா? ஆவிக்குள்ளாக பரலோக தரிசனத்தை பாரு. Soon as you lie down, you should see heavenly visions. தேவ சித்தத்தை விளங்கிக் கொள்ளு. You understand the will of God. ஒரு நாள் ஒரு 2-3 விசுவாசி வந்தான்னு சொல்லி என் ரூம்ல உள் ரூம்ல படுக்க வச்சிட்டேன். One day 2-3 believers came, therefore I asked him to sleep in the inner chamber. படுத்து அவங்க படுத்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும். நான் படுத்துட்டு எதுக்கோ ஜெபிச்சிட்டு உட்கார்ந்துட்டு அப்படியே இருந்தேன். திடீர்னு பார்த்தா இந்த ஆள் கத்திட்டான். Within 10 minutes of that, suddenly that man started to scream. அட இப்ப நான் உள்ள படுக்க வச்சேன், அதுக்குள்ள கத்திட்டான். 3 பேர்ல ஒரு ஆள் கத்திட்டான்.
Why is he screaming like this? Just now he slept. ஒரே தட்டுல எல்லா சுவிட்சையும் போட்டேன் நான். And I put all the switches. படபடன்னு நினைச்சிட்டு ஒன்னு வந்து அமுக்கிடுச்சுனா நான் சொன்னேன் என் ரூமுக்குள்ள ஒண்ணே விட்டதனால அதுவும் வந்துருச்சு போல இருக்கடா. He saying something came and pressed me. I told because I gave place he also came. இத்தனை வருஷம் நான் இந்த ரூம்ல தான் இருக்கேன், ஒண்ணு என்னைய அமுக்கவும் இல்ல உள்ளேயும் வரல, ஒன்னையே படுக்க வச்சு சரி பாவன்னு விட்டா நீ யாரையோ கூட்டி வந்துட்டிய அதுக்குள்ள. So many years together I am sleeping in this room, no problem at all. உங்க படுக்கையில உங்களுக்கு சமாதானம் இருக்கா? And do you have peace in your bed? இளைப்பாறுதலா நீங்க தூங்குறீங்களா? Are you sleeping with rest? உனக்கு மனசுல தான் சஞ்சலங்கள் தவிப்புகள் தூக்கம் இல்லாம வேதனைப்பட்டு நாளைக்கு உள்ள பிரச்சனை என்ன சாந்திக்கணும், நீ சமாதானமா இரு, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். Or are you restless and peaceless in your sleeping bed and then you be at peace, God is with you. சாட்சிகள் நேரம் இழுத்தபடினால் பிரசங்கத்தின் நேரம் அதிகரிக்கப்படுகிறது. Because I gave greater time for testimony, the message time is also being increased. சென்னையில எல்லாம் பேர் சொன்னாதாங்க வாசிப்போம், சென்னையில எல்லாம் பேர் சொன்னா வாசிப்போம். In Chennai, if we tell the names they come. அப்படியானாலும் என்ன சொல்றீங்கன்னு முதல்ல கண்டென்ட் கேட்டுக்குவோம். And in the beginning itself we'll ask what are you going to tell. இல்லன்னு சொன்னா இவங்களை விட்டுட்டா இவங்க ஒன்னு ரெண்டு பேர் பிரசங்கம் பண்ணிடுவாங்க. ஒன்னு ரெண்டு பேருக்கு பஸ்ஸில் ஏறினேன், 8:35க்கு பஸ்ஸை விட்டு இறங்கினேன், 8:37க்கு அங்க இருந்து நடந்தேன்னா திருப்பி 8:37க்கு வந்துட்டு 10:37க்கு வர்றதுக்குள்ள 2 மணி நேரம் ஆயிடும். Else some of the people will give messages and long things about their run. சாட்சி ஆகமம். And testimony is a book. பைபிள் அப்படி சொல்லிருக்கு. And that is what is stressed in the Bible. சாட்சி ஆகமத்தை கட்டி வேதத்தை அதில் முத்திரையிடு. And build up the book of testimony and seal it up. அதனால கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 or 15 minutes போய் தான் ஆகணும். Therefore I have to நான் take. இப்படியே விட்டுட்டேன்னா நீ வேற இதெல்லாம் எல்லாம் பிரச்சனை ஆயிடுவே. I have to take at least 10 minutes extra or else there will be a problem. உன்னுடைய படுக்கையில் உனக்கு சமாதானம். Sleep in your bed. நீ படுத்தீனா ஒரு இளைப்பாறுதலோடு தூங்கணும். Peace in your sleep. கர்த்தர் தனக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் அல்ல, நித்திரையில் இன்பம் அளிக்கிறார். Unto the beloved the Lord giveth sleep. நித்திரையில கர்த்தர் அவனோடு பேசுகிறார். Yes, the Lord speaks to him in his bed. அவனோடு தேவ சித்தத்தை விளங்க பண்ணுகிறார். Reveals unto him the will of God. உங்களில் ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் சொப்பனத்தில் நான் அவனோடு கூட பேசுவேன். If one be a prophet among you, I will speak unto him in dreams. அதனால படுக்கையில் சமாதானம். Therefore peace in your bed. ராஜாக்கள் 4:24 பார்க்கும் பொழுது 1 Kings 4:24. உங்களை சுற்றி சமாதானம் இருக்கும். And peace around. வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 4:24. நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டுமுள்ள எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும் சமாதானமாயிருந்தது. உன்னை சுற்றி எங்கும் சமாதானம். Peace all around. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தெய்வம் எதிர்பார்க்கிறார்னு பாருங்க. See what a life God expects. பக்கத்து வீட்டுக்காரண்ட பேசறதே இல்ல. Near neighboring people do not speak at all. திருப்பி எப்படி பரலோகம் போறது? Then how to go to heaven? எல்லாத்தையும் பேசு. Speak with all. உன்னை முட்டாள்னு சொல்லட்டும் பரவாயில்ல. They may call you a fool, it's okay. ஆனா உனக்கு சமாதானம் இருக்கணும். But you should have peace. அவங்க பேசட்ட போறான் போட்டும். And if they are going away, let நீ them go. அவரோடும் சமாதானமாயிரு. But you follow peace with all men. சாலமோனுடைய நாட்களில் அவனை சுற்றி எங்கும் சமாதானம் இருந்தது. During the days of Saul, he had peace on all sides around about. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை மெயின்டைன் பண்ண முடியுமா? Are you able to maintain such a life? அவங்க உங்களுக்கு தீங்கு செஞ்சிட்டாங்க. If they do evil to you. பைபிள் என்ன சொல்லுது? What does the Bible say? நன்மை செய்து do good. புத்தியின மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவ சித்தமாய் இருக்கிறது. And putting down the foolishness of ignorant men, it is the will of God. குறள் என்ன சொல்லுகிறது? என்ன செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்மையும் செய்து விடல். And whatever he may do, do good unto him. அப்படினா என்ன அர்த்தம்? What does that mean? சமீபத்துல ஒரு ஆளு வந்து PhD வாங்கி இருக்கிறார். Recently a man did his PhD. அவன் thesis submit பண்ணும்போது when he was submitting his thesis, திருவள்ளுவர் கிறிஸ்டியன்ங்கறத ப்ரூஃப் பண்ணிருக்கான். He proved that Thiruvallur is a Christian man. யாரு? திருவள்ளுவர் யாரு? கிறிஸ்டியன். இது எழுதின அவ்வளவும் பைபிளுடைய வாசகங்களை அழகான தமிழ்ல கொண்டு பழைய தமிழ்ல கொண்டு வந்திருக்கிறார்னு தீசிஸ் பண்ணி சப்மிட் பண்ணி அது சக்சஸ் ஆயிடுச்சு. According to his thesis he submitted that he was a Christian man and all that he did is நன்மை செய்து புத்தியின மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவ சித்தம். இது பைபிள். Doing good and putting down the foolishness of ignorant men is the will of God. குறள் என்ன சொல்லுது? உனக்கு தீமை செஞ்சவனுக்கு நன்மை செய்யே, அது கரெக்ட்னு சொல்லுது. But his poem says do good unto those who do evil. அவன் வெட்கப்படுற மாதிரி அவனுக்கு நன்மை செய்யன்னு சொல்லுது. Yes, do good that he may be put to shame. நம்மில் எத்தனை பேர் அப்படி செய்ய முடியும்? How many of us are able to do that? ஆவிக்குரிய சபைக்குள்ள வந்துட்ட பின்பு after coming into the church உன்னை சுற்றி எங்கும் சமாதானம் இருக்க வேண்டும். There should be peace all around about you. நீ செத்துட்டேன்னா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சாட்சி சொல்லணும். When you die your neighbors should testify. செத்துட்டானா? அப்பா இந்த ஆளு பெந்தேகோஸ் போய் செத்துட்டா முடிஞ்சிச்சா? ரைட்
அப்படின்னு சொல்லக்கூடாது. He should not say, right, that man is over, I am happy. எல்லாரும் வந்து சொல்லணும் உனக்கு சாட்சி. Everyone should come and testify. ஒரு மாமனார் செத்தா மருமகன் வந்து சாட்சி சொல்லணும். அது பண்ணா மாமனார் பரலோகத்துக்கு போயிட்டாருன்னு கன்ஃபார்ம். If a father-in-law dies, then if the son-in-law and the daughter-in-law testifies, it is confirmed that he goes to heaven. உன் பையனும் பிள்ளையும் வந்துகிட்டு ஒரே அழுவாங்க, கத்துவாங்க, குதிப்பாங்க. ஏன்னா நீ வச்சிருக்கிற சொத்து கிடைக்கணும்ங்கிறதுக்காக எல்லாம் பண்ணுவான். Among your sons they will come and weep and sob and cry because they need your property. ஒருவேளை பாசத்திலயும் செய்யலாம், நான் அதை பொய்ன்னு சொல்லல. Some may do it in affection also. ஆனா சாட்சி யார் சொல்லணும்? But who should testify? உன் மருமகள் சொல்லணும். Your daughter-in-law. மகன் சொல்லணும். Your son-in-law. நான் அப்படிலாம் பார்த்திருக்கேன். That is what I have seen. அவங்க சாட்சி சொல்லும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். If they testify, we will be surprised. அப்படி வாழ்ந்தவர்கள் இருக்கிறாங்க. There are people who live like that. உன்னை சுற்றி எங்கும் சமாதானம். Peace all around. பிலிப்பியர் 4:7 பார்க்கும் பொழுது Philippians 4:7. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, if there is a problem among you, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தோடு அவருக்கு தெரியப்படுத்துங்கள். and you reveal it unto him with your prayer and thanksgiving. அப்ப எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆளுகை செய்யும். Then the peace of God which passeth all understanding shall keep your hearts and minds. பிரச்சனைன உடனே துவண்டாதீங்க. And you don't come and quarrel in உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். You have a God. உனக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. You have a kingdom. உனக்கு தூதர்கள் இருக்கிறாங்க. You have angels. உனக்கு ஒரு சர்ச் இருக்குது. You have your own church. ஒரு ஊழியக்காரங்க இருக்காங்க. You have servants of God. நீ இத பத்தி கவலையே படாத. You don't worry about anything. கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய அனுபவத்தை மேன்மையை வைத்திருக்கிறார். The Lord has kept an excellency for you. எதுக்கும் கவலைப்படாத. Don't be worried of anything. கர்த்தர் அந்த சூழ்நிலையை கடந்து போக உனக்கு உதவி செய்வார். The Lord will help you cross the situation. எந்த பிரச்சனையானாலும் அதை தாண்ட உனக்கு உதவி செய்வார். Whatsoever your problem be, God will help you to cross it. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு அவருக்கு தெரியப்படுத்து. Everything make it known by supplication and thanksgiving. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உனக்குள்ள வந்து உட்கார்ந்துரும். Then the peace of God which passeth all understanding shall be in your heart. கலக்கம் வராது. You will have no trouble. சந்தேகம் வராது. No doubts. துக்கம் வராது. No grief. அழுகை வராது. No cry. ஏன்னா உனக்குள்ளே இருக்கிற ஒரு வல்லமை, உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். Because he that is in you is greater than he that is in the world. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட கிருபையின் அனுபவங்கள் இருக்கிறது? How many of you have such graceful experiences? ஒரு மனிதனுக்குள்ள சமாதானம் இருந்தாதான் if a man he has அங்கதான் peace, பரிசுத்த ஸ்தலத்தை கர்த்தர் ஏற்படுத்த முடியும். then there the Lord will appoint his holy place. எசேக்கியேல் Ezekiel 37 chapter 37 26 verse 26. நான் அவர்களோடு பண்ணுகிற உடன்படிக்கை சமாதானமாய் இருக்கும், என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை அவர்களுக்குள் ஸ்தாபிப்பேன். And the covenant that I make with him shall be peace, and there will I establish my sanctuary. ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள In a child of God, ஒரு சரியான ஒரு சமாதானம் இருந்தாதான் அவன் பரிசுத்த ஸ்தலம் அங்க வரும். only if you have a proper peace, the holy place, sanctuary will come there. அதனால்தான் யாவரோடும் சமாதானமா இருக்கும், பரிசுத்தமா இருக்கும் நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That is why it is said, follow peace with all men. சமாதானமும் பரிசுத்தமும் ஒன்னோடு ஒன்னு சேர்ந்தது. Peace and holiness are united with one another. உம்மையே உறுதியாய் பற்றிக்கொள்ளக்கூடிய மனதுடையவனே எப்படி காத்துக்கொள்வார்? பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். And perfect peace shall be with a man whose mind is stayed on thee. ஏசாயா 26:3 சொல்லி இருக்குது, உம்மையே உறுதியாய் பற்றிக்கொண்டான், அதனால அவனுக்கு பூரண சமாதானத்தை காத்துக்கொள்கிறீர். His mind is stayed on thee, therefore he will have perfect peace. இதுதான் சமாதானமான வாழ்க்கை. This is a peaceable life. நான் இப்ப ஒரு 11 காரியம் சொன்னேன். I have told you 11 points. இந்த 11 இந்த உலக வாழ்க்கையில் உனக்கும் எனக்கும் மெயின்டைன் ஆயிருந்தால், all the 11 points, if they made clear for you and me in this world, அப்பதான் 12வது ஒரு பாயிண்ட் இருக்கு. 12th there is another point. உன்னுடைய முடிவு சமாதானமா. Your end shall be peace. இந்த ஏதாவது கோளாறு ஆயிடுச்சு, முடிவு இழுபறிதான். If there is a problem in any of this, the end cannot be at peace. சங்கீதம் 37:37 என்ன சொல்லுகிறது? Psalm 37:37. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? செம்மையானவனை பார்த்திரு, Mark the upright man. உத்தமனை பார்த்திரு, Behold the அந்த upright. மனுஷனுடைய முடிவு மரணம், சமாதானம். For the end of the man is peace. உங்களுடைய எத்தனை பேருடைய முடிவு சமாதானமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? How many of you want your end to be at peace? பூரண சமாதானத்தோட உங்களுடைய வாழ்க்கை முடியணும்னு ஆசைப்பட்டீனா, If you decide to end your life with perfect இந்த peace 11 விதமான சமாதானத்தை நீங்க பற்றிக்கொள்ளணும். and hold on to the 11 kinds of இதுல peace. ஒன்னு மிஸ் ஆயிடுச்சுனாலும் சாவுல பிரச்சனை தான். Even if you miss one, you will have problem in your death. சாவுல வந்துருவான். You will come into your death. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில In the life of Abraham, அவனுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துட்டே இருந்துச்சு. he had little conflicts. அவனால இஸ்மவேலை விட முடியல. He could not leave Ishmael. இப்படி பல பிரச்சனைகள் Many இருந்ததுனால problems like that. நீங்க பாருங்க, டெத்ல பாருங்க, இஸ்மவேல் வந்துட்டான். At his time of death, Ishmael came. எப்படி இருக்கும்? How will it be? ஒரு விசுவாச வீரனுடைய முடிவுல யார் வந்து நிக்கிறா? ஈசாக்கு வந்து நிக்கிறான்.
இஸ்மவேல் நிக்கிறான். At the death of the hero of faith we see Ishmael and Isaac there. ஓ மரணத்துல தேவதூதர்களும் பிசாசும் ரெண்டு வந்து நிக்க கூடாது. ஒரேதான் தேவதூதர்கள் வந்து உன்னை கூட்டி போற மாதிரி இருக்கணும். At your death the angel of God and devils should not come and stand, only angels. பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் சாகும்போது ஐயோ பிசாசு வருதுன்னு கத்தி கூச்சல் போட்டு கத்தி உருண்டுறாங்க. Great people when they are at the point of death they roll saying the devils are coming. நீ கண்ணை மூடும்போது தேவதூதர்கள் வரணும். But you when you close your eyes வானம் திறந்திருக்கிறதை உன்னதமானவருடைய வலது பாரசத்தில் மனுஷகுமாரன் நிற்கிறதையும் காண்கிறேன் என்று அந்த கல்லறையின் நடுவிலே ஸ்தேவான் சொன்னது போல நீ சொல்ல வேண்டும். As Stephen said among the stoning to death that he saw heavens open and God sitting at the right hand of the Father. உன்னுடைய முடிவு இந்த பூமியிலே சமாதானமாய் இருக்கும். Your end should be at peace. அப்படியானால் if then பரலோக ராஜ்யமாகிய அந்த இளைப்பாறும் ஸ்தலம் அது ஒரு சமாதானம், அதுக்குள் நீ போவாய். That resting place which is the kingdom of heaven you can get into it. நேர்மையாய் நடந்தவர்கள் தங்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். And they who walk uprightly shall enter into peace பரலோக and rest ராஜ்யம் in their beds. சமாதானமான ஒரு இளைப்பாறும் தேசம். Kingdom of heaven is a place of rest. எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட சமாதானம் தேவை? How many of you need this peace? சமாதானம் இல்லைன்னா No peace, பரிசுத்தம் இல்லை. no holiness. நான் திரும்பவும் சொல்றேன். I am repeating again. நீங்க உங்க குடும்பத்துல பிரிவினைகளுக்கு பல காரணங்கள் சொல்லலாம், நியாயமான காரணங்களா இருக்கலாம், அது உண்மையா இருக்கலாம். ஆனா சமாதானம் இல்லாத இடத்துல பரிசுத்தம் கேள்விக்குறிதான். You may say many just things and fact too, but if you have no peace then no holiness. ஒரே ஒரு வசனம். One verse. 1 தெசலோனிக்கர் 5:23. 1 Thessalonians 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. சமாதானத்தின் தேவன் தான் நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்க முடியும். God of peace shall sanctify us wholly. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's close our eyes. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு சகலவிதமான சமாதானத்தை கொடுக்க வாஞ்சிக்கிறார். Right today God wants to give you the peace by all means. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. May the God of peace grant you peace at all means always. இப்பமே நீங்க முடிவெடுத்துக்கோங்க ஒப்புரவாக. Right now take a decision of being reconciled. 7 தரம் முகங்குப்புல விழலாமா இல்ல இன்னும் கொஞ்சம் தூரத்துல இருந்தே விழுந்து போயிரலாமா, உடனே நம்ம போய் காலை கழுவிரலாமா, மன்னிப்பு கேட்டலாமா, எல்லாம் முடிவெடுத்துருங்க. Whether you should want to cling at your feet at the feet or make obeisance, make your decision. ஃபாரின்ல பாஸ்டர் டான் ஊழியம் செய்த காலங்களில In the days when Pastor Don ministered in foreign countries, ஒரு நாட்டுல இருந்து ஒரு சகோதரன் போன் பண்ணாரா. one day a brother called up என்னோட வீட்ல இப்படி பிரச்சனைன்னு சொல்லி and saying there are problems in my family. அவர் சரி நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி விட்டார். Then he said I'll pray and he left. திருப்பி 2-3 ட்ரிப் அவர் போன் பண்ணி இருக்காரு. 3 or 4 times he called up. அதுக்கு பிறகு அவரும் விட்டுட்டார். Then he also left it. அதுக்கு பிறகு இவரும் போகல, விசாரிக்கல. He did not go and inquire for him. அந்த ஃபேமிலி டோட்டலா ஃபெட் அப் ஆயிட்டாங்க. But the family was entirely fed up சுத்தமா டவுன் ஆயிட்டாங்க. and entirely put down. கூட்டத்துக்கு வரல. They did not attend the meetings. அப்புறம் கான்டாக்ட் பண்ணவே இல்ல. Finally no contact. சுத்தமா ஒதுங்கிட்டாங்க. They completely went. கொஞ்ச நாள் கழிச்சு தான் இவருக்கு அது தெரிய வந்தது. After some days he came to know that. ஞாபகத்துல வந்துச்சு, ஐயோ அவங்க ஜெபம் பண்ணாங்களே, போன் பண்ணாங்களே, மிஸ் பண்ணிட்டோமே அப்படினு. Then he was reminded that they called up and I could not pray for them. கடைசில இவர் தேடி போனாராம். அந்த நாடு இவருக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ், திருப்பி அவங்களை தேடி போனார். Finally he went and seek for them even after they are in a long distance away. அங்க போனபோது when he went there அவங்க ரிசீவே பண்ணல. They did not receive him. வீட்டுக்குள்ள ஏத்துக்கவே இல்லையா. They did not accept him into the house. அப்ப இவர் சாரி கேட்டிட்டு உள்ள போனாரா. He asked for pardon and went inside. உள்ள வந்த உடனே சரி உட்கார்ந்தாரு. Then he sat there. அவங்க பேசவே இல்ல. They did not speak. இவர் என்னெல்லாமோ பேசி கேட்டு பார்த்தாரு. அவங்க நாங்கலாம் போன் பண்ணல, நீங்க ரெஸ்பான்ஸ் இல்ல, விட்டுருங்க. அத பத்தி ஏன் இப்ப இத்தனை நாள் கழிச்சு வந்து பேசுறீங்க? He tried to inquire for them but they said I called you and told you the other day but you did not inquire. அதிகமா காயப்பட்டிருக்காங்கறத புரிஞ்சிட்டு and he understood they are wounded much. இவர் நேரா கிச்சன் போனாரா. and he straight went to the kitchen. அவங்க பாத்துக்கிட்டே இருந்தாங்களா, என்ன திடீர்னு இவர் கிச்சனுக்கு போக ஆரம்பிச்சாரு. They were looking as to why pastor went to the kitchen. அங்க ஒரு பேசன் எடுத்து தண்ணியோட வந்தாரு. He took a basin of water and came. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. They did not understand. அவங்க பாட்டுக்கு உட்கார்ந்திருந்தாங்க. and they were sitting just என்னதுக்கு இவர் பேசன்ல தண்ணி தூக்கிட்டு வராரு? why is he bringing the basin of water? நேரா வந்து அந்த சகோதரன் கால் கிட்ட கொண்டு போய் வச்சி காலை கழுவுனார். straight kept it at the feet of the brother and washed his feet. சகோதரன் நான் செஞ்சது தவறுதான். brother what I did is wrong. நான் மற்ற ஊழியத்துல கவனம் செலுத்தினேன், உங்களை யோசிக்கல. I was interested in other ministries, I did not think about it. என்னுடைய செயல்
உங்களை ரொம்ப காயப்படுத்திருச்சு. My activity has wounded you much. நீங்க நித்திய ஜீவனையே விட்டுருவீங்க போல தெரியும். I think you will leave eternal life. அதுக்கு நான் தான் காரணம். And I will be the cause. தயவு செய்து என்னை மன்னிச்சிரு. Please forgive me. இவர் காலை கழுவ ஆரம்பிச்ச உடனே அந்த சகோதரன் ஓன்னு அழுதுட்டான். When he clung to their feet, the brother started to weep. திருப்பி ரெண்டு பேரும் ஒப்புரவானாங்க. Again both of them reconciled. இதுதான் நம்முடைய மார்க்கம். This is our religion. இல்ல நான் பெரியவன், நான் அவன் இவன், நான் போய் என்னதுக்கு கேட்கணும், இவன் போய் நீ தாழ்த்திட்டேனா கிருபை உனக்கு நிரம்பி கொட்டிடும். If you say I am great, I am this and that, then nothing, no kind of remedy. But if you humble, grace will come down. எனக்கு சகலவிதமான சமாதானம் வேணும்னு சொல்றவங்க கண்ணை மூடி முழங்கால் போடுங்க. Those who want peace, by all means, please close your eyes and be on your knees. சமாதானத்தின் கர்த்தர் தாமே உங்களுக்கு சகலவிதத்திலும் சமாதானத்தை கர்த்தர் தந்தருள்வாராக. May the God of peace grant you peace by all means. எத்தனை பேருக்கு அந்த சமாதானம் வேணும்? How many of you desire this? இந்த சமாதானத்தினுடைய இன்னொரு பெயர் என் சமாதானம் என்று இயேசு சொன்னார். Another name of this peace is Jesus said, my peace. இயேசுவே உம்முடைய சமாதானம் எனக்கு வேணும்னு சொல்றவங்க உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். Those who say Jesus I need your peace, lift your right hand. இயேசுவின் சமாதானத்துல 12 விதமான கிளைகள் இருக்கிறது. There are 12 kinds of branches in the peace of the Lord. சமாதானம் ஒரு ஜீவ விருட்சம். Peace is a tree of life. அந்த ஜீவ விருட்சத்துல 12 கிளைகள் இருக்கிறது. And that tree of life is 12 branches. ஒன்று உன்னுடைய வியாதி நீங்கி உனக்கு சமாதானத்தை தருகிறார். One, peace by removing your sickness. உன்னுடைய சிந்தையவே சமாதானமாய் மாற்றுகிறார். And peace in your mind. உன்னுடைய குடும்பத்துல ஒருவர் உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். Peace with one another in your family. உன்னுடைய பிள்ளைகளுக்குள்ளே சமாதானத்தை கொடுக்கிறார். Peace among your children. உன் சத்துருக்களோடு சமாதானத்தை கொடுக்கிறார். Peace with your enemies. உன்னுடைய வீட்டில் சமாதானத்தை கொடுக்கிறார். Peace in your house. உன்னுடைய படுக்கையில் சமாதானத்தை கொடுக்கிறார். Peace in your bed. உன்னை சுற்றி எங்கும் சமாதானத்தை கொடுக்கிறார். Peace around you. அவரோடு உனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். Peace with him. சமாதானத்தின் மூலமாக உனக்குள்ளே பரிசுத்த ஸ்தலத்தை ஸ்தாபிக்கிறார். And establishes sanctuary by peace. எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை உனக்கு தருகிறார். Any kind of problem he gives you peace that passeth understanding. நீ வேதத்தை நேசிக்கும் பொழுது உனக்கு மிகுந்த சமாதானத்தை தருகிறார். When you love the Lord, great peace you have. எல்லாவற்றுக்கும் மேலாக Above உன் everything. கண்களை மூடும் பொழுது சமாதானத்தோடு மூடுவார். When you close your eyes, you'll end in peace. சமாதானத்துக்குள் பிரவேசித்து உன் படுக்கையில் இளைப்பாறுவாய். You will enter into peace and rest in your பிதாவின் beds. ராஜ்யம் சமாதானத்தின் ராஜ்யம். Kingdom of the Father is a kingdom of peace. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த சமாதானம் தேவை? How many need that peace today? தெய்வமே உம்முடைய சமாதானத்தினால் என்னை நிரப்புன்னு சொல்றவங்க உம்முடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். கர்த்தருடைய வல்லமை உங்களை தன்னுடைய சமாதானத்தினால் நிறைக்கட்டும். Those who say, Lord, fill me with your peace, lift up your right hand and may the peace of the Lord fill you right now. பட்ட வேத வசனங்களில் எல்லாமே உங்களுக்குள்ள இல்லை என்று ஆண்டவர் குறை சொல்ல விரும்பவில்லை. ஒரு சில காரியங்கள் குறைவாக இருக்கலாம். சில காரியங்களில் உங்களில் அந்த சமாதானத்தை மெயின்டைன் பண்ண முடியாமல் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் அதை உனக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? தயவு செய்து ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் ஒப்பு கொடுங்க. என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, அந்த சமாதானம் இப்ப எனக்கு தாரும். நீங்க பிள்ளைகள், நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். தகப்பனுடைய சமாதானத்தை கேளுங்கள். வாயை திறந்து கேட்க முடியுமா? நான் ஒன்னு சொல்றேன், இன்னைக்கு அந்த சமாதானம் கிடைச்சிருச்சுன்னா சாத்தானை கர்த்தர் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். இயேசுவின் சமாதானம் இப்போ இந்த கூட்டத்துல எத்தனை சகோதரன் சகோதரி ஊழியக்காரன் ஊழியக்காரிக்கு கிடைக்குதோ உங்களுக்குள்ள இப்போ ஒரு பெரிய மாற்றம். உங்களுக்குள்ள இருக்கிறதான நிரந்தரமான கசப்பு, கூக்குரல், வைராக்கியம் இயேசுவின் நாமத்தில் உன்னை விட்டு வெளியே போகும். இயேசுவின் சமாதானத்தில் பூரண இளைப்பாறுதல் உண்டு. நான் கொடுக்கிறேன்னு சொன்னார் இல்லையா, அது யாருக்கெல்லாம் இன்னைக்கு கொடுத்தாரோ அவங்க லைஃப நீங்க பாருங்க, அழகா இருக்கும், மகிமையா இருக்கும், தெய்வீகமா இருக்கும். அவங்க முடிவு பூரண சமாதானமா இருக்கும். இந்த கூட்டத்தில் கர்த்தர் தன்னுடைய சமாதானத்தோடு வந்திருக்கிறார். கேளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். இச்சகம் பேசி உனக்கு கீழ்ப்படிந்து அடங்குவார்கள். உன்னை ஒடுக்கினவர்கள் வந்து உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்று சொல்லுவார்கள். பயப்படாத, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, தெய்வம் உன்னோடு இருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை உயர்த்துவோம்.
ஆம்.